E minor 4/4, tempo 80, cool 8 beat. ஆராதனை ஆராதனை ஆவியோடு ஆராதிக்கிறோ, ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கிறோ, ஆராதனை ஆராதனை ஆவியோடு ஆராதிக்கிறோ, ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கிறோ, ஆராதனை 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 ஆவியோடு ஆராதிக்கிறோ, ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கிறோ, நித்திய தேவனே உம்மை உயர்த்தி உந்தன் ஆவியோடு ஆராதிக்கிறோ, சத்திய தேவனே உம்மை உயர்த்தி உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோ, நித்திய தேவனே உம்மை உயர்த்தி உந்தன் ஆவியோடு ஆராதிக்கிறோ, சத்திய தேவனே உம்மை உயர்த்தி உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோ, ஆராதனை 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 யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வி உந்தன் ஆவியோடு ஆராதிக்கிறோ, யெகோவா நிசியே வெற்றி தருவி உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோ, யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வி உந்தன் ஆவியோடு ஆராதிக்கிறோ, யெகோவா நிசியே வெற்றி தருவி உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோ, ஆராதனை 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 யெகோவா ஷாலோம் சமாதானமே உந்தன் ஆவியோடு ஆராதிக்கிறோ, யெகோவா ஷம்மா கூட இருப்பி உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோ, யெகோவா ஷாலோம் சமாதானமே உந்தன் ஆவியோடு ஆராதிக்கிறோ, யெகோவா ஷம்மா கூட இருப்பி உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோ, ஆராதனை 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 யெகோவா ராஃபா சுகம் தருவி உந்தன் ஆவியோடு ஆராதிக்கிறோ, யெகோவா மெக்காதேஸ் பரிசுத்தரே உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோ, யெகோவா ராஃபா சுகம் தருவி உந்தன் ஆவியோடு ஆராதிக்கிறோ, யெகோவா மெக்காதேஸ் பரிசுத்தரே உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோ, ஆராதனை ஆராதனை இயேசுவே
யெகோவா எலோஹிம் எங்கும் நிறைந்தி உந்தன் ஆவியோடு ஆராதிக்கிறோம். எல் ஷடாய் சர்வ வல்லவரே உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோம். யெகோவா எலோஹிம் எங்கும் நிறைந்தீர் உந்தன் ஆவியோடு ஆராதிக்கிறோம். எல் ஷடாய் சர்வ வல்லவரே உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே உந்தன் ஆவியோடு ஆராதிக்கிறோம். வழியும் சத்தியமும் ஜீவநீரே உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஆதியும் ஆனவரே உந்தன் ஆவியோடு ஆராதிக்கிறோம். வழியும் சத்தியமும் ஜீவநீரே உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஏகோபித்து ஆராதனை ஆராதனை ஆவியோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை ஆவியோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஆவியோடு ஆராதிக்கிறோம். உண்மையோடு ஆராதிக்கிறோம். உம்மையே ஆராதிக்கிறோம். இன்றுமே ஆராதிக்கிறோம். இங்குமே ஆராதிக்கிறோம். கண்ணை மூடுங்க, கவனம் சிதறாம இருக்க. Close your eyes. கிறிஸ்தவ வாழ்க்கையின் அர்ப்பணம், கிறிஸ்தவ வாழ்க்கையின் பக்தி, ஈடுபாடு சராசரியான அளவுக்கு அதிகமாகவே நீர்த்து போவதும் சிதறுண்டு போவதும் பராக்கினாலே தான். ஆனால் கண்ண முடியே இருக்கணும் அப்படின்லாம் நிர்பந்தம் இல்லை. இதெல்லாம் ஒரு பயிற்சி தான். யூ ஹாவ் டு ட்ரெயின் யுவர் செல்ஃப். கொஞ்ச நாள் கஷ்டமாகவே இருக்கும், ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். நான் பயிற்றுவித்து கொள்ள வேண்டும். கண்ணை திறந்தாலும் கடவுள் தான் கண்ணுக்கு முன்னாடி நிற்கணும். இது மாய மதிமயங்கும் புத்தி பேதலிக்கும் ஒரு மயக்க மருந்தாக செயல்படும் பயிற்சி அல்ல. இதை நாம் உணர்வோம். பரிசுத்தாவினுடைய துணையோடு, தேவனுடைய திருவுளத்தின் முதன்மையான முடிவான எதிர்பார்ப்போடு. பரலோகத்தை பற்றி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, நரகத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கு, உலகத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கு, ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கு, நம்முடைய போராட்டங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கு. ஆனால்
இறுதி முடிவு, இறுதி இலக்கு தேவன் வாழும் வாசஸ்தலம், புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம். அங்கே பராக்குக்கு இடமே இல்லை. அது நில குத்தி போகிற மாதிரிக்கு அடுத்த ஒரு இன்ச் நகர முடியாமல் ஒரே இடத்துல டிரான்ஸ்ஃபிக்ஸ் ஆக முடியாத அப்படி அற்புதமான ஆச்சரியமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட என்று பேசுகிறதை விட அது நித்திய மகிமை சுமந்த ஒரு சாம்ராஜ்யம். We have more reasons, reasonable reasons, logical reasons, or probably eternal reasons to get fixed or distracted. இதை பார்க்குறதா, அதை பார்க்குறதா, அதை புரிஞ்சிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் we expected to fix our eyes on Christ. எல்லாவற்றால் நிரப்புகளுடைய நிறைவான சரீரமான சபைக்கு இயேசு தலையாக இருக்கிற போல நித்தியத்தை முழுவதுமே தேவன் தான் நிறைக்கிறார். ஆர்பிஎம்மே விழித்தெழுங்கள். டேக் டைம், நோ ரஷ். நாம தான் ஒரு நல்வழி படணும் அப்படிங்கிறதுக்காக தேவனுடைய தீர்மானத்தோடு அறிவிப்போடு இந்த ஒழுங்குமுறைகள் இத்தரையிலே வாழும் காலம் வரைக்கும் நமக்கு வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கு வகுத்து கொடுக்கப்பட்ட இந்த வழிமுறைகளிலே நாம் முடிவில்லாம் வாழ்வுக்கான ஆயத்தத்தை தூய ஆவியானுடைய துணையோடு தான் பெற்றுக்கொள்ள முடியும். So we are not going to prepare ourselves or train ourselves in some other place to go into heaven. வேற எங்கேயோ ஒரு இடத்துல, இந்த வாழ்வுக்கு அடுத்த வேற ஒரு இடத்துல, வேற ஒரு காலகட்டத்தில் நம்மளை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி பரலோக வாழ்வுக்கு நம்ம கொண்டு போகிறதில்ல. இதெல்லாம் ரொம்ப சீரியஸான மேட்டர்ஸ். அதனால் ஒரு ரெகுலர் சர்ச் சர்வீஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு திடீர்னு கூடுறோம், 2 அல்லது 3 பேர் கூட முடிகிறது. அந்த நேரத்திலலாம் தேவனோடு பழகுவதும், தேவன் நம்மோடு பழகுவதும், உலாவுவதும், நம்மோடு தங்கி இருப்பதும், இதுதான் பந்தய பொருளை இழந்து போகாமல் இருக்கிறதுக்கு. உயிருள்ளவனாக இருந்தும் செத்தவனாக இருக்கிறார் என்கிற அந்த கூற்றை வெல்லுவதற்கு, நம் கிரியைகளை நன்றாக அறிந்திருப்பதற்கு, ஜெயங்கொள்கிறளாக இருந்து அந்த தேவன் தரும் வெகுமானத்தை சங்கோஜம் இல்லாமல், கூச்சம், வெக்கம், தயக்கம் இல்லாமல் தைரியமாக பணிவோடு பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு அருளப்படும் நாம் அடையக்கூடிய ஒரு ஆயத்தம். அதுக்கு நேரம் செலவழித்து தான் முடியும். It doesn't happen per chance. We need to give quality time. இதுக்கெல்லாம் சங்கீத தியானத்தை அதுக்கு முன்னாடியும் கேட்கும்போதும் சரி, இந்த ஒவ்வொரு உலக விஷயங்களும் எவ்வளோ லாஜிக்கலாக இருந்தாலும், எவ்வளோ ரீசனபிளாக இருந்தாலும், எவ்வளோ லீகலாக இருந்தாலும் நம்மளை அப்படியே இந்த பூமியோடு ஒட்டி வச்சிருது, அப்படியே அப்பி வச்சிருது. ஊன்ற அது கான்கிரீட் மாதிரி ஒரு பற்றிக்கொள்ள செய்கிறது. அதுலேருந்து தான் நம்ம விடுதலை பெறணும், பட்டு தான் ஆகணும். ஆத்மா மண்ணோட ஒட்டி கொண்டிருக்கிறங்கிற அறிக்கை தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அங்கீகரிக்கக்கூடிய, அவர் மதிக்கக்கூடிய ஒரு பதிலாக இருக்காது. அவர் தானே இதை சொல்லியிருக்காரு. உன் ஆத்மா மண்ணோட ஒட்டி கொண்டிருக்கிறங்கிற வெளிப்பாடே அவர் தானே கொடுத்துருக்காரு. We are trying to repeat what God has told. ஆராதனை இன்னொரு சூப்பர் டூப்பர் பரிமாணம். Every worship activity is an answer to the devil as well as to our transformation. நம்முடைய ஒவ்வொரு ஆராதனை முயற்சியும் சாத்தானுக்கு மரண அடி, சரியான பதில், மூக்க நறுக்கிற பதில், நம்முடைய மறுரூபத்துக்கான பதில். இதையும் கூட யோசித்து பாருங்க.
இந்த வேதத்திலிருந்து தான் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நாம் இப்போ ஒரு கரண்ட் டேஸில் இருக்கோம். நமக்கு முன்னே இந்த வேதம் எழுதி நிறைவாக நம்ம கையில் ஒரு புத்தக வடிவிலே தரப்படுவதற்கு முன்னும் தரப்பட்ட காலத்திலிருந்தும் தேவனோடு நெருங்கி நடந்து இதை புரிந்து நமக்கு எடுத்துரைத்தவர்களாக சாட்சிகளாகத்தான் இந்த வேதத்தில் பரிசுத்தவான்கள், கோத்திர பிதாக்கள், ராஜாக்கள், ஆசாரியர்கள், இறைவாக்கினர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இது இன்னைக்கு நமக்கு தோணின ஒரு விஷயம் இல்லை. அவர்களும் அவரவர்களுடைய காலத்திலே ஏராளமான பராக்குகள், தேவைகள், நெருக்கங்கள், சவால்கள் மத்தியிலே வேறு பிரிந்து வாழ்ந்திருக்கிறார்கள். நேரமாயிருதே, வேலை கிடக்குதே அப்படின்னு நினைக்கிறதுக்கு தேவன் நம்மை ஆராதிக்க கூப்பிடல. வேலை இருக்குது, நேரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. என்ன நினை, உன்னுடைய நேரம் கெடாமல் இருக்கிறதுக்கு, உன்னோட நேரம் வந்து நீட்டித்து கொடுக்கப்படுவதற்கு, நீடூழி காலம் நீண்டு போவதற்கு நீ நிச்சயமாக என்னை நினைத்திரு. Give me time that you may redeem your eternity. சூப்பர் ட்ரூத் இல்லை? உன் நேரத்தை இப்பொழுது ரொம்ப கணக்கு பார்த்து ஆத்திரத்தில் அள்ளி தெளித்த கோலமாவோ காலில் சுடுதண்ணி கொட்டிக்கிட்ட மாதிரியே நினைக்கிற நீ உன் நித்தியத்தை இழந்து போகாத. Do not lose your precious time to be able to live in eternity with me. ஒவ்வொரு ரட்சணை நாமத்தையும் சொல்லி தான் இந்த பாட்டை எழுதியிருக்காதான் நம்ம பாடணும். சேமி மைனர். நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே ஏசையா, உம்மைத்தானே ஏசையா. ஒவ்வொரு நாளும் கண்முன் உம்மைத்தான் நிறுத்தி உள்ளே, ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. வலப்பக்கத்தில் இருப்பதனால், என் வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே ஏசையா. உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே, உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. நிம்மதியே நிரந்தரமே, நிம்மதியே நிரந்தரமே, என் நினைவெல்லாம் ஆள்பவரே, என் நினைவெல்லாம் ஆள்பவரே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே ஏசையா. ஐயா உம் தாகம் எனது ஏக்கம், அடிமை நான் கதறுகிறேன். ஐயா உம் தாகம் எனது ஏக்கம், அடிமை நான் கதறுகிறேன். என் ஜனங்கள் அறியணுமே, என் ஜனங்கள்
அறியணுமே, ரட்சகருமை தேடணுமே, ரட்சகருமை தேடணுமே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசையா. உமது வேதம் எனது மகிழ்ச்சி, ஓய்வின்றி தியானிக்கிறேன். உமது வேதம் எனது மகிழ்ச்சி, ஓய்வின்றி தியானிக்கிறேன். ஆற்றங்கரை மரமாக, ஆற்றங்கரை மரமாக அயராமல் கனி கொடுப்பேன், அயராமல் கனி கொடுப்பேன். நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசையா, உம்மைத்தானே இயேசையா. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசையா, உம்மைத்தானே இயேசையா. ஆமென், ஹல்லேலூயா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். இயேசுவே எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அதே 4-5 தடவை யோசிங்க. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். பாடிட்டு இருக்கும்போது இந்த பாட்டு புத்தகத்தை வச்சு யோசிக்கிறேன். இதில் மாத்திரம் 1150 பாட்டு இருக்கு. அங்கே ஒரு தலையாணி மாதிரி ஒரு பாட்டு புத்தகம் இருக்கு. அது சும்மா அது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி உலகத்தில் கோடிக்கணக்கான பாடல்களை பரிசுத்தவான்கள் பாடியிருக்கிறாங்க, கோரஸஸ் பாடியிருக்கிறாங்க, பல்லவிகள் சரணங்கள் பாடியிருக்கிறாங்க. அச்சிடப்பட்ட புத்தகங்கள், பாமாலைகள், கீர்த்தனைகள். எப்படி பாடணும், அதாவது உங்களை என்ன சொல்லி பாடுவேன், உங்களை நான் எப்படி பாடுவேன்னு பாட தெரியல, உங்களை பற்றி எனக்கு சொல்ல தெரியல. உங்களை இன்ன விதத்தில் அன்ன விதத்தில் எப்படிலாம் செஞ்சாலும் நான் எப்படி பாடுவேன். ஒப்பில்லாத தகுதி அடைந்தவர், ஒப்பில்லாதவர். ஐ திங்க் கொஞ்சம் 2 நாட்களுக்கு முன்பாக ஏதோ ஒரு மொழி, ப்ராபப்லி ஜாப்பனீஸ், ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. அந்த ஒரு மொழிக்கு மாத்திரம் 256 எழுத்து இருக்கான், 256 லெட்டர்ஸ். அது உலக மொழிகளிலே சில அறிவுகளை, விவரங்களை, செய்தி குறிப்புகளை கேட்க அது உலக அரங்கிலே வலம் வரும்போது அவருடைய 256 எழுத்துக்கள் கொண்ட அந்த மொழியில் இருக்கிற செழுமையை விட பல
கூடுதலாக ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய நிர்பந்தத்தை அவங்க உணர்ந்து அப்படிப்பட்ட சில கருத்துக்களை அவங்களால அவங்க எழுத்தில் கொண்டு வர முடியாததுனால அப்படியே டிரான்ஸ்லிட்ரேஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த அயல் நாட்டு, அது இன்னொரு நாட்டு மொழி, இன்னொரு இனத்தின் மொழியினுடைய வார்த்தைகளையும் அப்படியே அவங்க தங்களுடைய மொழியில் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எப்படி நான் உம்மை பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். நம்ம நினச்சிட்டோம் இதில் இந்த மாதிரி பரிசுத்தவான்கள்லாம் பாடுபட்டு ஏதோ விதத்தில் பல இன்னல்கள் பரீட்சைகள் எல்லாம் கடந்து வந்து, பாதகங்களை கடந்து வந்து, பரவசங்களை கடந்து வந்து ஆண்டவருக்கு நன்றி பாடல்கள், துதி பாடல்கள், யுத்த பாடல்கள், போதனை நிறைந்த பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கிறாங்க. இதெல்லாம் இரவில் எடுத்து தான் பாடிட்டுருக்கோம். பட் ஆனால் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது? வாட் கைண்ட் ஆஃப் சாங்ஸ் கேன் வி பிரிங் அவுட் ஃப்ரம் our lives? நான் இதை பல ஆயிரம் முறை சொல்லியிருக்கேன் 40 இயர்ஸில். அவங்க அனுபவம் நமக்கு இல்லை. இப்போ இது ஃபாதர் பாடியிருக்கிறாரு. ஃபாதருடைய அனுபவம் ப்ராப்ளி இந்த ஒரே ஒரு சாங்குள்ளே இருக்கிற விஷயங்கள் நமக்கு இருக்கணும். இருந்தால் நல்லது. Then it is justified that we are taking his song and singing back to God. இதெல்லாம் வந்து மனம் தொய்வடைவதற்காக இல்லை, எவ்வளோ கேர்லெஸ்ஸாக வந்துட்டு போகிறோங்கிற விஷயம். குற்ற மனசாட்சி அடைவதற்காக இல்லை, கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லாமல் ஒரு பண்பு, பாசம், பரிவு, ஒரு பற்று, ஈடுபாடு இல்லாமல், புத்தி இல்லாத கோவேறு கழுதைகளைப் போல, புத்தி இல்லாத ஒரு ஆட்டு மந்தையை போல வந்துட்டு போகிறோம். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அவருக்கு நம்மளை தான் கேட்கணும், நம்மளை தான் சார்ந்திருக்கணும், நம்மளை தான் தொங்கணும்னு அவருக்கு அவசியம் இல்லை. அவரே உருவாக்கிக்கலாமா இருக்கும். He is so powerful, so mighty, so capacitated to raise up a new group of people to do the job so befittingly. நம்ம ஆராதனை தான் சாமி எதிர்பார்க்குறாரு. அதை நாம் எப்படி செய்கிறோம்? தூதர்கள் பாடுறத அவர் அவமதிக்கல, அதுக்கு தான் அவங்கள பிரம்மாண்டமாக படைச்சிருக்காரு. அதுங்களும் விழுந்து போகாதவங்க தங்கள் நிலையை காத்துக்கிறாங்க பாருங்கள். they are maintaining their status, quality, engagement. இன்றைக்கி உட்காந்து கேட்கும்போது என் மனசில் உண்டான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான ஒரு விஷயம் என்கேஜ்மெண்ட், ஈடுபாடாக இருந்துகிட்டே இருக்கணும். யூ ஷுட் பி என்கேஜ்ட் இன் யுவர் டே டு டே லைஃப் வித் கிரைஸ்ட். இயேசுவோடு நீங்கள் ஈடுபாடு, தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். எங்கேயுமே சுவாமியை பாடலாம், ராகம் தாளம் எட்டு வச்சு தான் பாடணும் அவசியம் இல்லை. எங்கேயுமே அவரோடு பேசலாம், நினைக்கலாம், அவரோடு கூட உறவு கொள்ளலாம். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். இரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, இரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, என்மேல் இரக்கம் நிறைந்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை அபிஷேகித்து அணைப்பவரே,
ஆறுதல் நாயகனே, என்னை அபிஷேகித்து அணைப்பவரே. ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே, என் ஆறுதல் நாயகனே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்யுவேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்குவேன். ஐயா ஓயாமல் முத்தம் செய்குவேன். ஐயா ஓயாமல் முத்தம் செய்குவேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா. ஐயா நல்ல பங்கு நீர்தானையா, இந்த நல்ல பங்கு நீர்தானையா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். வருகையில் எடுத்துக்கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர். என்னை வருகையில் எடுத்துக்கொள்வீர், உம் கூடவே வைத்துக் கொள்வீர். ஐயா கூடவே வைத்துக் கொள்வீர். ஐயா கூடவே வைத்துக் கொள்வீர். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, என்னை உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே. ஐயா தூக்கி எடுத்தவரே, ஐயா தூக்கி எடுத்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்திடுவேன், உம் விருப்பம் செய்திடுவேன். உந்தன் நாமம் உயர்த்திடுவேன், உம் விருப்பம் செய்திடுவேன். ஐயா உம் விருப்பம் செய்திடுவேன். ஐயா உம் விருப்பம் செய்திடுவேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். இப்படி சொல்லி சொல்லி 461 பாட்டு எழுதிட்டார். கரங்களை தேடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
இப்போ ஓகே, இப்போ எனக்கு ஒரு சவால். நாம் இந்த 461 பாட்டையும் பாடாட்டினாலும் ஒரு ப்ராபப்ளி ஒரு 400 சாங்ஸ் இல்லை 300 சாங்ஸ் நமக்கு ஓரளவுக்கு பரிச்சயமான பாடல்கள். ஏதாவது ஒரு பாட்டு, என் பாட்டுற இது நான் பாட வேண்டியது அவர் எனக்காக பாடிட்டாரு அப்படின்னு நீங்கள் உரிமையை மறக்காம மனப்பாடமா at any given time and situation, எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு சூழலிலும் அந்த பாட்டை நீங்கள் எடுத்து தேவனுக்காக பாடி, அந்த சூழ்நிலையின் மேல் தேவனுடைய துதியின் ஆளுகை இருக்க, ஜெயம் இருக்க, விவரம் இருக்க, விவேகம் இருக்க, தைரியம் இருக்க, ஆனந்தம் இருக்க, முகம் கோணுதல் மாற, அகம் கோணுதல் மாற. Have you ever tried that? இப்போ இது தவறல்ல, இதுவும் தேவனுடைய திட்டம்தான், சபையாக கூடி வந்து அவரை துதிப்பது. ஆனால் நீங்கள் தனியாக தேவனை உணர்ந்து எப்படி பாடுவேன் அப்படின்னு சும்மா ஒரு விடுகதை மாதிரி ஒரு புதிரை போல பெரிய திகைப்பை ஆண்டருக்கு காமிக்கிற மாதிரி சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் ஃபேர், இட்ஸ் நாட் ரைட். உங்களை எப்படி பாடுறதுன்னு தெரியல, என்னத்தை சொல்லி பாடுறதுன்னு தெரியல, அதனால தான் நான் போயிட்டே இருக்கேன். அது ரொம்ப தப்பான மனநிலை, ஒவ்வாத மனநிலை. cannot be accepted. அஞ்ஞானி ரோட்டில் எப்படி கத்திட்டு போகிறான், அவனுக்கு என்ன தெரியும்? இந்த ஜீவனில் தேவன் தெரியாது, ரட்சிப்பு தெரியாது, பாவமன்னிப்பு தெரியாது, முடிவில் வாழ்வு தெரியாது, பரிசுத்தம் தெரியாது, அரவணைப்பு தெரியாது, ஆறுதல் தெரியாது, இயேசுவின் ரத்தம் தெரியாது, அவனை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரியாது, வருகை தெரியாது, உடையான சேர் எதுவும் தெரியாது, ஒரே நாமம் அவனுக்கு தெரியும், அபிஷேகம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் கும்பிட்ற அந்த சாமியின் பேரை உச்சரிச்சுட்டு எதையாவது முணுமுணுத்துட்டே போகிறான் பார்த்தீங்களா? ஆனால் பெந்தகோஸ்காரங்களாம் நமக்கு ரொம்ப தான் கொழுப்பு, ரொம்பவே திமிரு கொழுப்பு. அதெல்லாம் வீணாக கர்த்தருடைய நாமத்தை உபயோகிக்கிறது. மெயின்லைன் சர்ச் பீப்புள், எஸ்பெஷலி ரோமன் கேத்தலிக்ஸ், ஏதாவது ஒரு மனவலிய ஜபம் அது பேர் சொல்லுவாங்க. ஆண்டோடைய நாமத்தை, ஆண்டோடைய காரியத்தை, இல்லை பரிசுத்தவான்கள் சொன்ன சில ஸ்லோகம் இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட்டை முணுமுணுத்துட்டே இருக்கணும். டு கீப் ourselves engaged with God. சும்மா சிலிப்பிக்காதீங்க, கண்ணை மூடி உங்கள் உள்ளிந்திரியங்களை போய் எல்லாம் நீங்கள் நானும் நீங்கள் செய்யணுங்கிற வேலையில் எல்லாம் நமக்கு நம்மளுக்குள்ளே இருக்கிற எல்லா குப்பையும் அவருக்கு தெரியும், குபேரமும் அவருக்கு தெரியும். He knows it all, even before it has happened, even before it is going to happen. பட் ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆனஸ்டியை தான் எதிர்பார்க்குறாரு. உண்மையா நீ உன்னை தேடுறியா? உண்மையா நீ உயிர் துணருகிறாயா? உன் குப்பையை ஒழிக்கிறியா? பாட்டு மெட்டு தாளமாக இல்லாட்டினாலும் நம்ம விரும்புகிற காரியத்துக்காக எவ்வளோ புலம்பி தள்ளுறோம். how anxious and how stressful are we? Come on, let's be honest. Hosanna, thank you Lord. Oh, bless you Jesus. It's time. Thank you. E 6/8, Tempo 76, 6/8 modern rock. என் வாழ்வினை மாற்றிடும், புதியதாய் வணைந்திடும், என் வாழ்வினை மாற்றிடும் தேவனே
என் வாழ்வினை மாற்றிடும், புதியதாய் வணைந்திடும். என் வாழ்வினை மாற்றிடும் தேவனே, என் வாழ்வினை வணைந்திடும், மகிமையாய் வணைந்திடும். என் வாழ்வினை வணைந்திடும் தேவனே, என் வாழ்வினை வணைந்திடும், மகிமையாய் வணைந்திடும். என் வாழ்வினை வணைந்திடும் தேவனே, என் வாழ்வினை உயர்த்திடும், மேன்மையாய் உயர்த்திடும். என் வாழ்வினை உயர்த்திடும் தேவனே, என் வாழ்வினை உயர்த்திடும், மேன்மையாய் உயர்த்திடும். என் வாழ்வினை உயர்த்திடும் தேவனே, என் சாயலை மாற்றிடும், இயேசுவை போலாக்கிடும். என் சாயலை மாற்றிடும், இயேசுவே. என் சாயலை மாற்றிடும், இயேசுவை போலாக்கிடும். என் சாயலை மாற்றிடும் தேவனே, என் வாழ்வினை மாற்றிடும், புதியதாய் வணைந்திடும். என் வாழ்வினை மாற்றிடும் தேவனே, என் சாயலை மாற்றிடும், இயேசுவை போலாக்கிடும். என் வாழ்வினை மாற்றிடும் தேவனே, தேவனே. எங்கள் கிரியைகளை அறிந்திருக்கிறீர். பாடினதுக்கு முன்னே, பாடிக்கொண்டிருக்கும் போது, பாடின பின்னே, நாங்கள் உயிருள்ளவர்களாக இருந்தும் செத்தவர்கள் என ஒரு அவகீர்த்தியை, நிந்தை, அவமானத்தை நாங்கள் சுமக்காமல் இருக்க, செத்த கிரியைகள் நீங்கி பூரணராகும்படி கடந்து போக, ஆழமான, அகலமான, உயரமான, நீளமான, நிலையான ஒரு மனம் திரும்புதலை, மனம் திரும்புதற்கேற்ற கனியையும் தாங்க. எங்கள் நாட்கள் கதையை போல கழிந்து கொண்டே இருக்கிறது, கடந்து கொண்டே இருக்கிறது, மறைந்து கொண்டே இருக்கிறது. உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருக்க வேண்டிக் கொள்கிறோம். கொடுக்கப்படும் எந்த ஒரு நாளிலும் நாங்கள் உமது சாயலுக்குப்பாய் மறுரூபம் ஆகிவிட உதவி செய்யும். மூடர் பலியிடுகிறது போல வியர்த்தமாய் எங்களுடைய கூடி வருகை இராதபடி பிரயத்தனப்பட்டுள்ளவைகள் உம்முடைய கண்களிலே அங்கீகாரம் பெற ஜெபிக்கிறோம். ஓ காட், எலியாவை போஷித்து அவன் கடக்க வேண்டிய அத்தனை தூரத்தையும் பயணப்படுவதற்கு பலப்படுத்தியது போல எங்களை பலப்படுத்தியர்களும். Make us all true again. Make us all stay grounded again to be able to face you
on that ultimate day of your return. Thank you, Jesus. இயேசு நாமத்தில் இவைகளை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கோங்க அன்பின் பிதாவே. ஆமென். நாம் கடந்த வாரம் வரைக்கும் உயிர்த்தெழுதலை பற்றி தியானித்து கொண்டிருந்தோம். உயிர்த்தெழுதலை பற்றி நிறைய நடைமுறை வாழ்விலே சிந்தித்து செயல்பட வேண்டிய நடைமுறை ஆலோசனைகள் இருந்த வண்ணமாகவே இருக்கிறது. இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் என்றால் இயேசுவை பற்றி எதுவுமே வீணானது. பெரிய உலகத்திலே இல்லாத ஒரு பெரிய இதிகாசம், புராணம், கட்டுக்கதை. அதை பற்றி வேத பண்டிதரும் யூத மார்க்கத்துக்கு அமைந்த அந்த மத விஷயங்களிலே பண்டிதருமாய் திகழ்ந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தான் இந்த வெளிப்பாடை ஆண்டவர் கொடுத்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே அவ்வளோ விவரமாக, நீளமாக, விரிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்றைக்குமே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 58ஆம் வசனம் வரைக்கும் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டியது. இதெல்லாம் எங்கள் வழக்கமாக சொல்கிறது அவங்களுக்கு என்ன போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஆக்க பறக்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். எந்த தருணத்திலும் எதுவும் நடக்கலாம். நம்முடைய மரணம் முந்திக் கொள்ளலாம், வருகை சமீபமாகலாம், உலக முடிவு, அந்திகிறிஸ்து ஆட்சி துவங்கலாம், உலக மகா யுத்தம் ஆரம்பிக்கலாம். உலகம் முழுவதும் சூப்பரான கோமாளித்தனமான, எல்லாரையும் முட்டாளாக்குகிற கோமாளித்தனம்னா நீங்கள் வேடிக்கை சர்க்கஸில் பார்க்குற கோமாளின்னு நினைக்காதீங்க. திசை திருப்புகிற அந்த காரியத்துக்காக மக்களை நித்தமும் ஆல் ஓவர் த வேர்ல்ட், எவ்ரி நேஷன் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் பீன் ஸோ டிஸ்ட்ராக்டட். திட்டமிடப்பட்டு திசை மாற்றம் காணுகிறார்கள். கவனம் சிதறுதல் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏமாற்றங்கள் அரங்கேறி கொண்டே இருக்கிறது. மனித மனசாட்சிக்கு ஒவ்வாத, சாத்தானுக்கே உரித்த துரோகங்கள் நிறைய அரங்கேற்றி கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் இதைவிட இதே பலகீனம் கொண்டவர்கள் இதே நின்று போகக்கூடிய அளவுக்கு உலகத்தில் இதுவரைக்கும் கேள்விப்படாத துரோகங்கள் அரங்கேற போகிறது. அதற்கான ஆயத்தங்கள் மிகவும் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விஷயங்களிலே ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு தான் இந்த செய்தி. அது கூட நான் யோசிக்கிறேன், சமீபத்தில் யோசித்த விஷயம். ஆர்பிஎத்துக்கு தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். நாமே நிறைய விஷயங்களை நாமே கேட்டு திருப்தி அடைகிறோம். நமக்கு தேவன் சொல்வது நாம் உருப்படுறதை பற்றி அவருக்கு இருக்கிற உச்சகட்டமான கரிசனை நிமித்தம். இரண்டாவது, தேவனை பற்றி அறிந்தும் மறுதலித்து போன, இல்லை பின்வாங்கி போன, தூரமாய் பின்பற்றியவர்களுக்கு எச்சரிப்பை விடுக்கும்படியாக. இதை தான் நான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ லார்ட். நீங்கள் தான் இதை ரொம்ப ஷார்ப்பாக யோசிக்கணும். உங்களுக்கு எல்லா விதத்துலையும் யோசிக்க தெரியும். யோசிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் யோசனைங்கிற மதிலில் இருக்கீங்க. மதில் மேலுக்கு பூனை எந்த பக்கம் நீங்கள் திரும்புவீங்க, அதுதான் உங்களை பற்றிய இன்னைய தேதிக்கான தீர்க்க தரிசனம். நாளைக்கு ஒருவேளை அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா தீர்க்கசம் மாறும். அந்த விஷயத்தை பற்றி நான் இப்போ சொல்ல வரல. நம்ம சபைக்குள்ளே, சபை கட்டடங்கிற இந்த கட்டடத்துக்குள்ளேயும் சரி, இந்த திருச்செவின் மக்கள் இந்த எஸ்டேட் ஏரியாவில் பல இடத்துல சிதறி இருக்கிறீங்க, குடியிருப்பு பகுதியில் குடியிருக்கீங்க. உங்களுக்குள்ளே கூட, நமக்குள்ளே கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை பற்றி, ஆண்டவருடைய வருகையை பற்றி, முடிவை பற்றி, உலக முடிவை பற்றி, உங்களுடைய முடிவை பற்றி, கிறிஸ்துவின் நியாய விசாரணை பற்றி, உங்கள் உயிர்த்தெழுதலை பற்றி, உங்களுடைய பலாபலனை பற்றி, 7 சபைகளுக்கு ஆண்டவர் இறுதியாக முடிவாக உலக முடிவை பற்றிய எச்சரிப்புடன், சாபத்துடன் இல்லை, எச்சரிப்புடன் ஆண்டவர் எழுதி முடித்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற 7 சபைகளுக்குரிய 7 சபைகளுமே ஜெயங்கொள்ளுகளாக இருக்க வேண்டும் என்கிற தேவனுடைய தீர்மானமான, முழு தீர்மானமான விஷயத்தை பற்றிய கவனம், ஈடுபாடு, நடைமுறைப்படுத்துதல்,
கைவாகாக அமையக்கூடிய ஒரு வாழ்க்கையின் பாணி உங்களிடத்தில் காணப்படுகிறதில்லை. உங்களுக்குள்ளேயே நீங்கள் இதை கூட தைரியமாக பேசிக்க உங்களுக்கு வக்கு இல்லை, வாய் இல்லை. துணிகரமாக பொய்யும் புரணியும் முகம் கோணுதலும் சலிப்பும் ஐயா அதுக்கெல்லாம் பஞ்சம் இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய அதிசீக்கிரமான வருகை, வேதத்தை பற்றி உண்மையை நம்புறதுக்கு உங்களுக்குள்ளேயே சந்தேகங்கள், உங்களுக்குள்ளேயே தடுமாற்றங்கள், உங்களுக்குள்ளேயே பலவிதமான கருத்துக்கள், சிலுவைக்கு பகைஞர்கள் கூட இருக்கிறீங்க. யூ ஹேட் கிராஸ். உங்களுக்கு பாடு வேதனைனா உங்களுக்கு பிடிக்கல. யாருக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. என்கிட்ட கேட்குறது தான் நீங்கள் கடவுள்கிட்ட கேட்கறது போல என்கிட்ட கேட்குறீங்க. அதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக்கில் இருந்து புருஷன் யார்கிட்டையும் கோவப்படலைன்னா மனைவி மேல் தான் கோவப்படுவான், ஃபார் நோ ரீசன். அதுபோல தான் தேவன் மேலே இருக்க கோபத்தை யார் மேலேயாவது நீங்கள் கொட்டி தீக்குறீங்க. உங்கள் சந்தேகங்கள், உங்கள் சலிப்பு, உங்கள் கேள்வி, உங்கள் பேராசை, இதெல்லாம் கதைக்கு ஆகாது. இட்ஸ் நாட் கோயிங் டு டேக் யூ எனிவே. இதை பற்றி நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையை உருப்படுவதற்கு இல்லை, நாம் எல்லாருமே மனுஷர்கள், நாம் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். இது போக நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய அந்த கடமை தேவன் உங்களிடத்தில் நன்றி கடனாக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கீங்க. நேற்று கூட நானும் ஃப்ராங்க்லின் பேசும்போது, டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ், எனக்கு எல்லா அறிவும் இல்லை, எல்லா அனுபவம் கிடையாது, இட்ஸ் நாட் பாசிபிள். உலகத்தில் இருக்கிற 238 நாடுகளை பற்றிய மேலோட்டமான பொது அறிவிலே 2 நாடுகளுக்கு நான் சென்று வந்து பார்த்து, ஒரு 10 மாத காலம் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் வாழ்ந்து 2 நாடுகளிலே 1 மாத கால 30-31 நாட்கள் நானும் ராணி சேர்ந்துமா வாழ்ந்து பார்த்த அநேக விஷயங்களை பார்க்கும்போது, நாம் இருக்கிற இந்த அண்ணா நகர் பகுதி தான் உலகத்தில் நமக்கு பரலோகம். நீங்கள் இந்த திருச்சிக்குள்ளேயே வெவ்வேறு பகுதிகளில் கிழக்கு மேற்கு, வடக்கு தெற்கு, வடமேற்கு, வடகிழக்கு, தென்மேற்கு, தென்கிழக்குலாம் போய் பார்த்தீங்கன்னா அராஜகமான ஜனங்கள் இருக்காங்க, ரவுடித்தனமான ஜனங்கள் இருக்காங்க, நாகரிகமற்ற ஜனங்கள் இருக்காங்க, மோசமான ஜனங்கள் இருக்கிறாங்க. யார் மேலேயும் நான் கல்லறிந்து பேசலை. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய நன்றி கடன் நீங்கள் செலுத்த தவறி சுயநல கேட்டில், நன்றி கேட்டில் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி குட் ஃபார் யூ. இதெல்லாம் பற்றி ஹூ கேர்ஸ்ன்னு வாழ்கிறீங்க. எனக்கு என்ன போச்சு, உங்களை பற்றியே உங்களுக்கு கவலை இல்லையே, உங்கள் ஆத்ம ஈடேற்றத்தை பற்றியே உங்களுக்கு கவலை இல்லை. உங்கள் ஆத்மா வாழுதா அப்படின்னா உங்களால் தைரியமாக 4 வார்த்தை சொல்ல முடியாது. எனக்கு பாட்டு தெரியும், மெட்டு தெரியும், தாளம் தெரியும், இது தெரியும் சொல்லுவீங்க. இஸ் யுவர் சோல் அலைவ் டு த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் காட்? தேவன் தந்த ஆலோசனைகளுக்கு உங்கள் ஆத்மா விழிப்புள்ளதாக இருக்குதா, உயிருள்ளதாக இருக்கிறதா? உங்கள் கிரியைகள் தேவனால் ஏற்புடையதாக இருக்கிறதா? முன் கேள்விப்பட்ட அளவுக்கான அந்த ரெஃபரன்ஸ் தான் நாம் ஏற்கனவே பார்க்க போன வாரம் ஆரம்பித்த ஆவிக்குரிய பலவீனத்தை பற்றிய விஷயங்களுக்கான ஒரு ஆமோதனை. நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும், நீங்கள் சுவிசேஷ நற்பணி செய்ய வேண்டும், ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும். ஸ்ட்ரெயிட் அவே இயேசு கிறிஸ்துவின் வாய் பிறப்பாக சொன்னது போல நீங்கள் இதையும் செய்ய வேண்டும், அதையும் விட்டு விடாது இருக்க வேண்டும். ஒருத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமாகவும் கொடுக்க வேண்டும், நீதி நியாயம் இரக்கத்தை கைவிடாமல் இருக்க வேண்டும். ஸோ உங்கள் ஆத்மாவை நீங்கள் காத்துக்கொள்கிறதும், தேவனுடைய வருகையும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய உங்களுடைய நித்திய பங்கை பற்றிய கவனத்தை செலுத்தி இந்த இம்மைக்குரிய விஷயங்களிலேயே மூழ்கி போய்விடாமல் உங்கள் ஆத்மா மண்ணோடு ஒட்டி போய் மண்ணோடே யாரும் புதைக்காமல் நீங்களே உங்களை புதைச்சிக்கிற விஷயத்தில் நீங்கள் வெளியே வந்துடணும். சாகுங்க, அப்புறம் யாராக புதைப்போம். யாரெல்லாம் நம்ம சுற்றி உசுரோடு இருக்காங்களோ, வேண்டப்பட்டவங்களோ, இல்லை கடைசியில் அரசாங்கமே நம்மை புதைக்கும். அதை பற்றி நீங்கள் சீரியஸாக கவனம் செலுத்தியாக வேண்டும். உங்கள் ஆத்மா வாழுகிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும்.
எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாக இருக்கிற வாழ்க்கையை ஆத்ம வாழ்வோடு நீங்கள் ஒப்பிடவே முடியாது. அதுவுமே இயேசு தான் சொல்லியிருக்கிறார். ஆத்ம நாயகன், ஆத்மாவின் அதிபதி, ரட்சணி அதிபதி. உலகம் முழுவதையும் நீங்கள் ஆதாயமாக்கி கொண்டாலும் உங்கள் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உங்கள் லாபம் என்னன்னு கேட்டிருக்கிறார். 10 Commandments படத்தை நம்ம பார்த்துருக்கோம். 2 முறை நாம் கூடாரத்தில் கூடி வரும்போது இங்கேயும் கூட திரையிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அதில் ஒரு புகார், ராமசீஸ் பார்வோனுடைய சரீரம், அவன் உண்மையான ஜென்ம வம்சாவளியில் வந்த ராமசீஸ் அவனுடைய மகன் மோசே எடுத்து வளர்க்கப்பட்ட மகன் தானே. அவன் மேலே குற்றச்சாட்டை சொல்லிக்கொண்டே இருப்பான். இவனை நம்பாதீங்க, இவன் துரோகி, இவன் ஏமாத்துக்காரன், அவன் திரைமறைவிலே உங்களுக்கு விரோதமாக யோசிக்கிறான், உங்கள் சிம்மாசனத்தை விரும்புகிறான், பேர் புகழை விரும்புகிறான் அப்படின்னு அடிக்கிட்டே இருப்பார். ஒரு திராசு இருக்கும். சொல்ல வைக்கும்போது மோசே பக்கத்தில் இருக்க தட்டு டம்முன்னு மேலே அடிச்சிடும், ஒன்றுமே இல்லைன்னு. அப்போ மோசே சொல்கிறார், அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டிங்க, கிரேட் ஒன், அவங்க பார்வன் தானே கடவுளாக கும்பிடுவான். கடவுளே, பார்வன் ஆகிய கடவுளே, அவர் சொன்ன புகாருக்கெல்லாம் என்னுடைய தமையன் சொன்ன புகாரெல்லாம் நான் உங்களுக்கு அது பொய் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்க்ரீனாக திறப்பான். உங்களுக்கான இதை கட்டியிருக்கேன், இதெல்லாம் எழுப்பியிருக்கேன், அதெல்லாம் எழுப்பியிருக்கேன், அதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு பெரிய செங்கலை தூக்கி அவன் மோசே தட்டு மேலே வைப்பான். இவன் அடுக்கெல்லாம் இது அடிச்சுட்டு எல்லாம் மேலே போயிடும். இந்த மாதிரி கதையெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு பிடிக்குது, கேட்க இஷ்டப்படுறோம். சத்துரு நம்ம மேல் கொண்டு வருகிற பிராதுகளுக்கு உங்கள் வாழ்க்கை தான் பதில், உங்களுடைய சாட்சி தான் பதில், உங்களுடைய கனி தான் பதில். சாட்சி சாட்சி சாட்சின்னு சொல்கிறதுலாம் இல்லை, கனி தான். யோர் விக்ட்ரிஸ், உங்கள் ஜெயம். நான் வேதத்தை நடைமுறையாக யோசித்து கலவரம் இல்லாமல், கரை இல்லாமல், இடறுதல் இல்லாமல், துரோகம் இல்லாமல், முதுகில் குத்துற மாதிரி இல்லாமல், உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுற வஞ்சத்தனம் இல்லாமல் வேதத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஓயாமல் நேரத்தை செலவழிச்சிட்டே இருக்கேன், ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறேன். சாத்தானும் அவன் பங்குக்கு பிராதுகளை கொண்டு வருகிறான், உலக மக்களும் பிராதுகளை கொண்டு வருகிறார்கள். இயேசு நம்மை அப்பழுக்கற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக, நீதிமான்களாக தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு, இப்போ கூட முன்னாடி சங்கீத பகுதியில் வாசல்ல நாம் ஒளியின் வெளிச்சத்தின் மக்களாக, ஒளியின் மக்களாக திகழ வேண்டும். ரொம்ப தலைப்போகிற விஷயம். நீங்கள் சாக்கு போக்கு சொல்லக்கூடாத விஷயம். பொடிநடையாக இப்படி அயலஸாக பாடி பெஞ்சை சூடேற்றிட்டு போயிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா வேலையிலும் ஈடுபட்டிருக்கேன், எல்லா கடமையிலையும் ஈடுபட்டிருக்கிறேன். உங்களுடைய தனிப்பட்ட ஆத்ம ஈடேற்றத்திற்கு நீங்கள் என்ன முதலீடு பண்ணியிருக்கீங்க? என்ன நிர்வாகம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது? வாட் கைண்ட் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி டு யூ ஹேவ்? நீங்கள் அன்னதான சத்திரம் கட்டி போட்டிருக்கலாம், நீங்கள் சமுதாய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஏராளமான விஷயங்களை நீங்கள் உலகம் மெச்சிக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். அது உங்கள் ஆத்ம ஈடேற்றத்துக்கு எந்த விதத்திலும் இணையாகாது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. நாம் கிரியைகளினாலே ரட்சிக்கப்படவில்லை. நாம் ரட்சிக்கப்பட்டபடினாலே செய்ய வேண்டிய கிரியைகளை செய்ய ஆரம்பித்திருக்கிறீர்களா? இன்னொரு ஒப்பிட்ட ஆண்டவர் உங்களுக்கு கிரியை நியமிக்கவில்லை. புகார் சொல்வதை நிறுத்தி விடுங்கள். உங்கள் மனசுக்குள்ளே புகார், வெளியில் வாய்ப்பிறப்பாக வருகிற புகார், இதெல்லாம் உங்களை எந்த விதத்திலும் தேவனுடைய ஆமோதனையை பெற்று தராது. நீங்கள் ஸ்மார்ட்டாக ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை சொல்கிறதுனால, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக என்ன செய்தான்னு தான் கேட்பார். நீங்கள் அவனுக்காக தானே மறிச்சிங்க, அவங்களாம் எப்படி இருக்காங்க, என்ன மாத்திரம் நியாயம் விசாரிக்க நீங்கள் பிரவேசிப்பீங்களா? யோபு தன்னுடைய புத்தகத்தில் இருக்கிற அங்கலாய்ப்பில்
ஜீவனுள்ளோர் மத்தியில் எவனுமே யோக்கியன் இல்லாதனால, யாருமே உண்மையுள்ளவன் இல்லாதனால என்ன நீங்கள் நியாயம் தீர்க்க பிரவேசியாதையும்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். வெரி சீரியஸ் ஸ்டேட்மெண்ட் ஸ்போக்கன் டுவர்ட் காட். யோபையும் ஆண்டவர் பேச விடாமல் இல்லை. பா, bring out your case, பேசுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீ தான் அந்த சோதனை கூடத்தில் மாட்டிக்கொண்ட அந்த ஆய்வுக்காக நான் தெரிந்து கொண்ட பிராணி மனுஷன். நீ ஒரு சுண்டெலி இல்லை, நீ ஒரு கினிபிக் இல்லை, நீ ஒரு குரங்கு இல்லை. யூஆர் அ ரியல் மேன் பர்சன். தைரியமாக தாராளமாக பேசு அப்படின்னு ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்காமையே அவர் பேசினார். ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருந்தார். எல்லாத்தையும் கேட்டு முடித்தோடனே 38ஆம் அதிகாரத்திலேருந்து அவரை கொக்கி போட்டு இழுக்கிறாரு. அங்கலாய்ப்பில் பேசினேன், வேதனையில் பேசினேன், அதில் பேசினேன், இதில் பேசினேன், அதெல்லாம் ஓகே. ஒரு காரியத்தின் முடிவை தெரியாமல் வீணாக பேசுகிற புத்தி இல்லாத மனுஷன் இவன் யார் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் யோபுக்கு சொல்கிறார். பெனாத்திரியை கடந்து நீ இவ்வளவு தைரியமற்று போய்விட்டாயா என்கிற கருத்தை வெளிப்படுத்துவதற்கு 68 கேள்வி கேட்குறார். ஆவிக்குரிய பலவீனம் என்னால் முடியாது சொல்லாதீங்க. நீங்கள் சொல்கிறதும் செய்கிறதும் நடந்துக்கிறதுமான ஒவ்வொன்றும் நேரடியாகவே பரலோகத்தின் சிம்மாசனத்தை, கிறிஸ்து நியாயாசனத்தை பாதிக்குது, முட்டுது, மோதுது. யூ ஆர் சேலஞ்சிங் காட், யூ ஆர் சேலஞ்சிங் பீமா, the judgment seat of Christ. You are challenging the white throne judgment. You are challenging eternity. பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் சொன்ன கடவுள் சொல்லி பலப்படுத்தி எத்தனையோ பாத்திரங்கள் எடுத்து பாவித்திருக்க, சரித்திரத்திலும் பாவித்து கொண்டிருக்க, இப்போ கரண்ட்டாக ராஜஸ்தானில், யூபியில், மத்திய பிரதேசத்தில், ஒரிசாவில், ஹிமாச்சல் பிரதேஷில், வெஸ்ட் பெங்காலில், தமிழ்நாட்டில், அஸ்ஸாமில், மணிப்பூரில் கர்த்தருக்காக எல்லா ஈனமான வேதனைகளையும், துக்கங்களையும், மரணத்தையும், சிறையிருப்பையும், நிர்வாணத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உயிரோடு இருந்து சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்க, எபிரேயர்கள் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நிறைவேறி எழுத்துப்பூர்வமாக நிறைவேறி கொண்டிருக்க, நீ ஆவிக்குரிய பலவீனத்தை பற்றி இங்கே பேசாத, நொண்டி சாக்கு சொல்லாத, சப்பக்கட்டாக வாழாதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் மேனேஜ் பண்ணியிருக்கேன், துணிகரமாக இருக்காதீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விதிமுறைகளை விதிப்பதற்கு முன்னே, ரூல்ஸ் எல்லாவற்றையும் செய்து முடித்தும் எல்லாவற்றினுடைய இறுதி முடிவு எப்படி இருக்கும், ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும், கான்செக்வன்ஸ் எப்படி இருக்கும், அல்டிமேட் எண்ட் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான். அதனால தான் அவருக்கு பேர் ஆதியும் அந்தவுமானவர். அவர் முடிவை துவக்கத்திலே பார்க்கிற ஒரு தேவன், பார்த்து விட்ட தேவன், பார்த்து கொண்டிருக்கிற தேவன். நாம் நடக்கும்போது ஒவ்வொரு காரியமாக நாளாகமத்தில் எழுதி வைப்போம், அது சரித்திரமாக பின்னாடி உண்டு. ஆண்டவர் சரித்திரத்தையே ஆரம்பிப்பதுக்குமாக முடிவுக்குமாக எழுதி முடித்தவர். நம்முடைய வாழ்வின் சரித்திரத்தை தன் கையிலே வைத்திருக்கிறவர். இதெல்லாம் மிரட்டல் உருட்டலுக்காக இல்லை. இட் ஹஸ் காட் நத்திங் டு டூ வித் காட்ஸ் ஈகோ. தட் இஸ் ஹிஸ் கெப்பாசிட்டி. அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாமே எனக்கு தெரியப்போ நீ என்கிட்ட ஏன்ப்பா இப்படி போய் சொல்கிற, ஏன்ப்பா இப்படி கதை விடுற, ஏன்ப்பா இப்படி ரீல்ஸ், ஏன்ப்பா இப்படி சுற்றுற, நூல் சுற்றுற, வேஸ்ட்டுப்பா. நீ இப்போ இன்றைக்கி இப்படி சுற்றிட்டு இருக்க, நாளைக்கு அப்படி சுற்றுவேன், நாளைக்கு அதை வெட்டி விடுவேன், நாளைக்கு அதை ஒட்டி விடுவேன், நாளைக்கு அதை கோத்து விடுவேன், நாளைக்கு சிக்கலாக்கிக்குவேன். இதெல்லாம் எனக்கு தெரியும்ப்பா. நீ நடந்ததை மாத்திரம் என்கிட்ட சொல்லு, நடந்ததை மாத்திரம்தான் நான் விசாரிப்பேன், நடந்தது மாத்திரம்தான் ஞாபக புத்தகத்தில் இருக்குது. நடக்க போதும் இருக்குது, ஆனால் நடந்துட்டால் தான் அது
அங்கே அங்கீகரிக்கப்படும். இட் வில் பி ரெஜிஸ்டர்ட். நம்முடைய பலவீனத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது, இந்த வலி வேதனை உள்ள சரீர பலவீனம், தாகம் இருக்கும்போது ஒரு தவிப்பு இருக்குமே, அப்படிப்பட்டதான thirst, hunger, பசி, தாகம், தூக்கமின்மை, சோர்வு, இவையெல்லாம் தான் நமக்கு மன அழுத்தம், இதெல்லாம் தான் நமக்கு பெரிய பலவீனமாக தெரியுது. தேவன் இது என் பலவீனம், தாவீது சொல்கிறார், நான் உடைய வலது பார்சத்துக்கு வருஷங்களை நினைவு கூறுவேன். சங்கீதம் 73 சொல்கிறாரு. எப்படி கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கலாங்கிற அந்த ஆட்டிடியூடு தான் பலவீனம். அதை தான் தேவன் ஜட்ஜ் பண்ணுறார், அதை தான் விசாரிக்க போகிறார். பலவீனன் அவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று சொல்லியிருக்கிறார். தள்ளி விட்டு விழுந்தோமா, நாமே விழுந்தோமா, தூங்கி விழுந்தோமா, கவனக்குறைவில் விழுந்தோமா, ஓவர் வெயிட்டில் விழுந்தோமா, இதெல்லாம் நமக்கு தெரியும், நமக்கே தெரியும். இன்றைக்கி இன்னொரு பெரிய ஒரு துணுக்கு, நம்ம வாழ்க்கை வாழ்கிற அவிசுவாசியம் இருந்தாலும் விசுவாசியம் இருந்தாலும் கடவுளுக்கு முன்னாடி தான் வாழ்கிறோம். அவன் 33 கோடி தேவன் சொல்லலாம், அதுக்கு மேலே எண்ணிக்கை உள்ள தேவன் சொல்லலாம், அதை அவன் சொல்லிகிட்டே தான் இருக்கலாம், அவ்வளோதான். எனி எக்ஸ்க்ளூசிவ் வேர்ல்ட் ரிலிஜன் has got no reference to God Almighty, who is an eternal God. நித்திய தேவனாகிய சர்வ நம்மள தேவனுக்குமாக இந்த உலகத்தில் எந்த நம்பிக்கையும் ஒரு மேட்டரே கிடையாது. அவரை தான் நம்பணும், அவர் தான் தேவன், அவரை தவிர வேறு யாரும் இல்லை. அப்போது 800 கோடி மக்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க, 820 கோடி மக்கள் நோக்கி போகிறது ஜனத்தொகை. எல்லாரும் தேவனுக்குமாக தான் வாழுகிறோம். அவருடைய பார்வைக்கும் கவனத்துக்கும் அவருடைய ஆளுமைக்கும் யாரும் இல்லை, தூரமாக இல்லை. ஜீவராசிகள் நுண்ணுயிர்கள் முதற்கொண்டு தேவனை கவனத்தில் இருக்கிறது. அதனால் நம்ம தேவனுக்குமாக தான் வாழ்ந்து ஆகணும். ஆமாம், பிடிக்கலன்னு ஒரு சுவரட்டி மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸோ ஏதோ விளம்பர பலகையை போட்டுட்டு எனக்கு உமக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால நம்ம தேவனோட உறவை வெட்டி கொள்ள முடியாது. நாம் ஒட்டிக்கிறதுங்கிறத நம்ம கையில் இல்லை, கீழ்ப்படையில் தான், அர்ப்பணத்தில் தான் இருக்குது. அவர் நினைத்தது நடக்கும், அவர் நிச்சயித்தது, அவர் நிர்ணயித்தது நடக்கும், அவர் நிச்சயித்தது நிலைக்கும் அப்படின்னு தான் எசேக்கியேல் வாசிக்கிறோம், எரேமியாவில் வாசிக்கிறோம். அது ஆண்டோடைய முரட்டுத்தனத்தை காமிக்கல, சர்வாதிகாரத்தை காமிக்கல, அவருடைய நிர்வாக உத்தமத்தை காமிக்குது. மனுஷனும் குற்றம் சொல்லிடக்கூடாது, சாத்தானும் குற்றம் சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால தான் எல்லாவற்றை பற்றி தேவன் உத்தரவாதம் மிக்கவராக இருக்கிறார். நம்முடைய துக்கம், தோல்வி, வெற்றி, செழிப்பு, வளர்ச்சி, விரிவாக்கம், புகழ், பேர், பிரஸ்தாபம் எல்லாமே அவருடைய கவனத்துக்குள்ளே, அவருடைய ஆளுமைக்குள்ளாக இருக்கிறது. எதை நாம் துஷ்பிரயோகம் பண்ணுறோம், எதை நாம் விரயம் பண்ணுறோம், எதை நாம் உபயோகிக்காமே சோம்பேறியாக இருக்கிறோம், எதை நாம் புரட்டுறோம், எதிலே நாம் வஞ்சிக்கிறோம், கையில் இருந்து வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறோம், எல்லாம் அவருக்கு தெரியும். ஸோ பலவீனம் சரீர பலவீனத்தை தேவன் ஒரு பொருட்டாகவே வேதத்தில் மதிக்கலை. அவங்க ஆன்ம பலவீனத்தை தான் அவர் கவனித்து அதை பலமுடைய பராக்கிரமசாலியாய் மாற்ற விரும்புகிறார். சிம்சோன்கிட்ட இருந்தது ஆத்ம பலம், அபிஷேகத்தின் பலம். ஒரு கழுதையின் தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொல்ல முடியாது, இம்பாசிபிள். அதுவும் யுத்தத்துக்கு அவனோடு போராட அந்த யுத்த வீரர்களை, ஒரு பாமரனை கொன்றான், வழிப்போக்கனை கொன்றான், கரடு கட்டைகளை கொண்டானா அது கூட ஏதோ ஒரு கணக்கில் அப்படி சேர்த்துக்கலாம். பெலிஸ்தருடைய வீரர்களை, பாளையத்தில் வந்தவர்களை 1000 பேரை கொன்றான். ஸோ தட்ஸ் அ பவர் ஆஃப் காட். இன்னொன்று கவனிங்க, எல்லா உபதேசத்தினுடைய ஆழம், நீளம், அகலம், ஆழம், உயரம், விவரங்கள், வெளிப்பாடுகள் எல்லாம் தெரிஞ்சுக்கல நப்பாசை கொண்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு கொஞ்சம் கூட காயை நகர்த்தாமல், கொஞ்சம் கூட நீங்கள் பிரயாசப்பட்டு அந்த உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுடைய அறிவுக்குரிய விஷயத்தில் நீங்கள் ஒத்துழைத்து கனி கொடுக்கவில்லை என்றால், தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் பிரஸ்தாபிக்கவில்லை என்றால், பிரசித்தப்படுத்தவில்லை என்றால், நிச்சயமாக விசாரணை உண்டு. தீர்ப்பு அவர் கையில் மாத்திரம்தான் உண்டு, எந்த சபையின் கையில் இல்லை.
எந்த சபை போதும் என் கையில் இல்லை. எல்லாமே அக்கினி தான் பரிசோதிக்கும். No human being will be around the judgment seat of Christ or the white throne judgment. அவர் சிம்மாசனத்தில் உட்காரான்னு சொன்னாலே ரெண்டே விஷயந்தான் அங்கே இருக்கும். ஆம்பியன்ஸில் two powers will be at work. The word of God, the power of God's word and the power of fire. அக்கினியும் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் தான் இருக்கும். வேற யாரும் இருக்க மாட்டாங்க. தண்ணி எங்கே இருக்காது, காற்று இருக்காது, எதுவுமே இருக்காது. விசாரணையே ஆக்சுவலாக வாதம் பிரதிவாதம் போல் அங்கே விசாரணை இருக்காது. வசனத்துக்கு முன்பாக நீங்கள் நிற்பீங்க, உண்மையாக இருந்தீங்க இல்லைங்கிறத அது காமிச்சிடும். எது நம்ம வாழ்வினுடைய பங்குங்கிற நமக்கே தெரிஞ்சிடும். We won't have any time to even stake any claim. It's quite a scary place. அது அச்சம் முறுகிற ஒரு இடம், நிலை என்பதை விட அது மகா முடிவான, முழுமையான முடிவிலும் முடிவான ஒரு இடம், நேரம், காலம், சமயம். திருத்தவே மாற்றி எழுதவே முடியாத ஒரு நிலை. ஸோ பலவீனம் வந்து சும்மா ஒரு கையாளாத விஷயம் கிடையாது, நித்தியம் வரைக்கும் பிரதிபலிக்கிற ஒரு விஷயம். நம்முடைய தீர்ப்பிலே நம்முடைய பலமாங்கிறது தெரியும். நம்ம கிரியைகள் நம்முடைய பலவீனத்துடைய உண்மையை துரோகத்தனமாக காமிச்சிடும். கிரியை அதெல்லாம் வந்து நம்மளாம் அந்த இன்டென்சிட்டியை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறோம். கிரியை காமிச்சிடும். இல்லை அவன் பொய் சொன்னான், இல்லை அவன் நல்லா இருந்தான், அவன் இருந்தும் இல்லைன்னா, அவன் சோம்பலாக இருந்தான், அவன் வைராக்கியமாக இருந்தான், அவன் கொன்னான், அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருந்த பிசாசின் எண்ணம் கொண்டவனாக இருந்தான், அவன் ரத்தம் சிந்தலை, ஆனால் அவன் கத்தியை கொண்டு துப்பாக்கி கொண்டு சொல்லலை, ஆனால் அவன் கேரக்டர் அசாசினேட் பண்ணான். உங்கள் கிரியை தான் சொல்லும், என்னுடைய கிரியை தான் சொல்லும். Your actions will speak louder than your voice. You cannot invite anyone giving any amount of fees or whatever it is. பலவீனம்னு சொல்கிறது ரொம்ப லேசாக நீங்கள் நினச்சிட்டிங்க. சாக்கு போக்கு கொச்ச நடைமுறையில் இந்த ரப்பர் ஹிட்ஸ் த ரோடுங்கிற மாதிரி அந்த ட்ரூ ரியாலிட்டி வந்து your excuses, your lame excuses, your unwarranted excuses. நீங்கள் காரணம் கற்பிக்கவே முடியாத உங்கள் சாக்கு போக்குகள். விருப்பம் இருக்கிறது போல விருப்பம் வரும், ஆனால் வராது. வடிவேலு மூக்கு நறுக்கப்படும், சோத்திரம். கவுண்டமணி மூக்கு நறுக்கப்படும், சரளா மூக்கு நறுக்கப்படும். பிடிச்ச எல்லா அவங்க சினிமா கேரக்டர் will be killed, smashed, crushed. So don't you live in a dream world. இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வீட்டில் டிவியில் மூழ்கி இருக்கிற உங்களுக்கு தான் நல்லதையும் பார்த்துருப்பீங்க, யார் நல்லது யார் கெட்டதுன்னு சொல்லணும். வேதம் தான் சொல்லணும் எது நல்லது எது கெட்டது, எது உண்மை எது போய். கொஞ்சமாச்சும் அடிப்படை ஆங்கிலம் தெரிந்தவங்க இந்த வேதத்தை எதிர்த்து பேசுகிறவங்களுடைய சில அப்பாலஜிட்டிக்கல், தமிழ் அது வருதான் எனக்கு தெரியாது, தமிழில் வேறு மாதிரிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்குறவங்களாம் வருது. அதனுடைய இணையதளத்தினுடைய அந்த லிங்க் எனக்கு தெரியாது. சும்மா சாதாரணமாக கூட அந்த வார்த்தை உங்களுக்கு வாயில் வரலைன்னா, கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அபவுட் த ஃபெய்த் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு எழுதுங்க. கிறிஸ்தவத்தை பற்றி விசுவாசத்தினுடைய கேள்வி பதில்கள் இருந்தாலே ஏராளமான வீடியோஸ் வரும். ஒரு காரியத்தை சாம்பிளாக எடுத்து என்ன ஆர்கியூ பண்ணுறாங்க ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட் கேளுங்க. அவங்க கேட்க வரும்போது அவங்க எப்படி குதர்க்கமாக எப்படி திருச்சி, அதுவும் இப்போ ஏஐ வந்த பிற்பாடு வண்டகாயிர கேள்வி கேட்குறாங்க. அது வேற போட்டு விடுது. கர்த்தருடைய ஊழியர்களுக்கு வசனத்தில் தேர வைத்து சரிக்கு சரியாக சாட்ட அடியாக பதில் கொடுக்குறாங்க. அப்போ நான் இத்தனை வருஷமாக பார்க்குறேன், அதில் நான் பார்க்குற ஒரு தலையோங்கிய ஒரு கேவலம் என்னென்னா, தோலாம் எல்லா விதமான துறையிலிருந்தும் படித்த நிபுணர்களோ மேதைகளோ பேதைகளோ எல்லாம் கோழைகள்
கையாளாத குப்பை பசங்க. ஏன்னா அவங்களுக்கு சத்தியத்தை கேட்கணுன்னு வருவானுங்க வரிஞ்சு கட்டிக்கிட்டு, சத்தியம் சொன்னோன்னு மூஞ்சி செத்து போயிடும். அந்த ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்யணும் போதகரே? 2-3 சொல்ல, இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து கை கொண்டு விட்டேன், இதெல்லாம் எனக்கு தெரியும். ஐயோ என்னப்பா இந்த கேள்வி கேட்டால் பதிலே அதிரடியாக இருக்கே அப்படின்னா, இயேசுவும் பார்த்தாரு, பரவாயில்ல எல்லாமே கை கொண்டிருக்காங்கிறாரு. இப்போ நித்திய ஜீவனவே கேட்குறான், என்ன செய்யணுங்கிறான். ஆண்டவர் பார்த்துட்டு, உங்கள்கிட்ட ஒரே ஒரு குறை உண்டுப்பா, அதைத்தான் கேட்க வந்தேன். ஏன்னா நீங்கள் சொன்னதெல்லாம் இப்படிலாம் சொல்லுவீங்கன்னு தெரியுங்க, எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் வந்து கேட்குறேன். உனக்கு இருக்கிறது எல்லாத்தையும் விற்றுட்டு பேங்க்கில் போடாமல் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னாரு. அவன் துண்டை காணான் துணியை காணான்னு அபேசாயிட்டான். அப்போ சீடர்களுக்கு ஆண்டவர் சொன்னார், பரலோக ராஜ்யத்தில் ஐஸ்வர்யவான்கள் பிரவேசிப்பது அரிது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், இட்ஸ் வெரி ஹார்ட். It cannot be a wishy-washy, fanciful thing for any rich person to enter into heaven. ஆனால் யார் தான் நம்ம ஆட்கள் கூட இருந்தாங்களே, இப்போ யார் தான் பரலோகத்துக்கு வருவாங்க? இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் யாராவது தெரிஞ்சு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டா அவங்க ஞானம் அப்படியே பொத்துக்கிட்டு வரும். அடைச்சதெல்லாம் வெளியே ஒரு அசடு மாதிரி அசடு மாதிரி வரும். ஆனால் ஆண்டவர் அதுக்கு சொன்னார், ஆமாம்ப்பா ரைட்டு தான், இல்லை அது சூப்பர் கேள்விப்பா. அவன் பரலோகத்துக்கு வர்றது எப்படின்னு கேட்டான். அதுக்கு மேலே இப்போ யார் தான் வந்துடுவாங்க இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னோடனே ஆண்டவர் சொன்னார், மனுஷனாலே கூடாதது தேவனாலே கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ கடவுளை மூக்க நறுக்க பார்க்குறீங்க, அவர் உங்களை தலையிலேருந்து காலை வரைக்கும் வகுந்துருவார். தோத்திரம் சத்தமே இல்லை. பெந்தோ சபைகள் பரலோகத்துக்கு போகிறது தான் பெரிய கஷ்டம். அவ்வளோ நெஞ்செழுத்தம், அவ்வளோ கொழுப்பு, அவ்வளோ துணிகரம். கோயில் போன பூசாரி கஞ்சாதுன்னு. ஏன்னா வசனத்தில் தேறி இருக்கோம்ல, வசனத்தை தேர வைக்கிறோம், போதிக்கிறோம். எல்லா கோணத்துலேருந்து சொல்கிறேன். எல்லாம் தெரிஞ்சும் நீரே அறிவீர் அப்படின்னு எசேக்கியேலை போல சொல்லணும். எசேக்கியேலுடைய தனி வாழ்க்கை சரிதை ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது. வெரி கிஃப்டட் பர்சன் பை நேச்சர், பை ஆல்சோ கால். ஆனால் ரொம்ப பெரிய அடக்கி வாசித்த ஒரு மனுஷன் வேதத்தில் மோசைக்கு அடுத்து அவர். ஏறக்குறைய அந்த பெரிய தீர்க்கதரிசியெல்லாம் ரொம்ப அடக்க ஒடுக்கமாக வாழ்ந்திருக்காங்க. ஆண்டவருக்கு நீ அப்படியெல்லாம் ஆண்டவரையும் இவங்களாம் சொல்ல துணியல. பலவீனத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஐ எம் கிவிங் யூ a general understanding. இப்படிலாம் செய்யணுமா, அப்படிலாம் செஞ்சாதானே? எப்படி செய்வீங்க? செய்யுங்க. அவருக்கு எது அவர் எதை அங்கீகரிக்க முடியுமோ, எதை வரவேற்பாரோ, எதில் பிரியமாக இருப்பாரோ அதை செய்யுங்க. விசாரித்து செய்யுங்க, கேட்டு செய்யுங்க, கற்றுக்கிட்டு செய்யுங்க. சிம்பிள். தெரியாதுன்னு சொல்கிறது பதில் அல்ல, பதிலாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஏனென்றால் முதலீடு செய்யப்பட்ட ஜனம் நாம். We hold a mighty investment upon our head. நம்ம தலையில், நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கணக்கு வழக்கு இல்லாத அளவுக்கு ஆண்டவர் முதலீடு பண்ணியிருக்கிறார். அதனால் நீங்கள் வெறுங்கையில் முழம் போட நினைக்கிறது கையால் ஆகாத வேலை. இதில் ஒன்றும் குழப்பிக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. எல்லாம் தெரிஞ்சு முடியலன்னா வெகுமானம் கிடைக்காது, பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. சிம்பிள். கனி இல்லாத மரத்தையெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடுவார். எனிதிங் தட் கோஸ் டு த ஃபயர் இஸ் a rejected matter of God. அது மரமோ, மனுஷனோ, மிருகமோ, பலியோ. பலியை அங்கீகரிக்கலைன்னா எங்கே நெருப்பில் அது வேவுது. நியாய தீர்ப்பு தான் உடனே வெளிப்படுது. இதெல்லாம் வெளியில் எழுதி கொடுத்து டாக்குமெண்டட் டேட்டா மாதிரி ஆண்டவர் எழுதி கொடுத்து தானே இந்த உலகத்தை நடத்திட்டு இருக்காரு. கண்ணை கட்டி காட்டில் உள்ளேயே
நடக்க போகிறது முன்னாடியே சொல்லிட்டு தானே நடத்துகிறாரு, செய்ய போகிறத முன்னாடியே சொல்லிட்டு தானே செய்கிறாரு. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அணுகுமுறையின் நல்ல பாடங்கள். ஆனால் தேவன் காரியங்களை செய்யும்போது அவர் ஏற்கனவே முடிவு தெரிந்து தான் நமக்கு தீர்ப்பை எழுதுகிறார். நம்முடைய தீர்ப்பை எழுதி ஆகிவிட்டது. இனிமேல் நம்ம விசாரித்து ஆண்டவர் தீர்ப்பு எழுதுறதில்லை. தட்ஸ் அ வெரி ஸ்கேரி மேட்டர். ரொம்ப விவரமான திறமையான செயல்னு எடுத்துக்கிட்டாலும் வேற ஒரு நியதியின் பிரகாரமாக தீர்ப்பு எழுதிட்டார். ஒன்றும் பண்ண முடியாது. அந்த தீர்ப்பை நோக்கி நம்ம நடக்கிறோம். அந்த தீர்ப்பை மாற்ற வேண்டும் என்றால் நம்ம மனம் திரும்பினால் என்ன தீர்ப்பும் எழுதப்பட்டு விட்டது. நம்ம மனம் திரும்பாவிட்டால் என்ன தீர்ப்புன்னு எழுதப்பட்டு விட்டது. நாம் கனி கொடுத்தால் என்ன தீர்ப்புன்னு எழுதப்பட்டு விட்டது. நாம் கனி கொடுக்கவில்லை என்றால் என்ன தீர்ப்புன்னு எழுதப்பட்டு விட்டது. இட்ஸ் பீன் டிசைடட். இதில் இருக்கிற தேவனுடைய அல்டிமேட் ஸ்கில். எனக்கு வார்த்தைகள் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. அவனுடைய முழு நிர்வாக உத்தரவாதமிக்க உத்தமமான ஒரு திறன் என்னவென்று சொன்னால், தேவன் அவர் எழுதின தீர்ப்பிலே நாம் குறை காண முடியாமல் குதர்க்கமாக அதில் எதுவும் இடை சொருகலாக எதையுமே நீங்கள் யோசிக்க முடியாது. தேவன் எழுதிவிட்ட எல்லா தீர்ப்பையும் அவர் பாதகமாக எழுதவில்லை. பாதகனுக்கு அது பாதகம், நீதிமானுக்கு அது நீதி. அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு காலையில் கேட்ட, அது ஓடிட்டே இருக்குது. இன்னும் பின்ன ஒரு நாள் கடவுளை வழிநடத்தில் இருந்தால், அனுமதி இருந்தால் அந்த கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்பதை நம்ம யோசிப்போம். அதெல்லாம் அனுதின கிறிஸ்தவ வாழ்வுக்கு வேண்டியதான ஆலோசனை அரங்கம், அரண். சும்மா அவருக்கு பேர் சேர்க்கதும் இவருக்கு பேர் சேர்க்கதும் அது நம்மளை கிறிஸ்தவன் ஆக்காது. நீங்கள் நடக்க வேண்டிய அனுதின சிலுவை பாதையிலே சிலுவை சுமந்தீங்களா? சிலுவை வெயிட்டாக ரொம்ப பருமனாக இருந்ததா, ஹெவியாக இருந்ததா, லைட்டாக இருந்தால் எப்படி இறக்கி வச்சிங்க, என்ன செஞ்சீங்க, இதெல்லாம் பற்றி தான் ஆண்டவர் விசாரிக்க போகிறார். முழு வேதத்தில் எல்லா கதாபாத்திரம் உனக்கு தெரியுமா? எல்லா உபதேச சத்தியம் உனக்கு தெரியுமா? அப்படிலாம் ஆண்டவர் கேட்க போகிறது. தெரிஞ்சதுக்கு எவ்வளோ கீழ்ப்படிஞ்ச, தெரிஞ்சதுக்கு எவ்வளோ சொல்படி கேட்டு உன் வீட்டை கட்டின. கண்மலையின் மேல் கட்டினாயா, மணலின் மேல் கட்டினாயா? ரெண்டு பேருக்குமே ஒரே இன்டென்சிட்டி ஆஃப் ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன்ஸ் தான். ரெண்டு பேருக்கு ஒரே விதமான சோதனை தான். பெருமழை பெய்யும், பெருவெள்ளம் வரும், பெருங்காற்றடிக்கும், வீட்டின் மேலே மோதும். அதெல்லாம் சும்மா அப்படியே போயிடும். அந்த பக்கமாக ஒரு பக்கமாக இன்னும் 7 பக்கமாக ஓடிப்போம். அதனுடைய கான்டெக்ஸ்ட் வேறு, அதனுடைய பின்னணி வேறு. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் ஃபைனல் ப்ராஃபெட்டு. அவர் தான் தீர்க்கதரிசி மேலானவர், தேவாலயத்திலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், ஓய்வு நாளுக்கும் அவர் தான் ஆண்டவர். அதுக்கு மேலே அப்பீலே இல்லை. அவர் தான் சுப்ரீம் கோர்ட். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆமாம், அவர் தான் ஜனாதிபதி. அவர் தான் அவர் புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. வீட்டின் மேலே மோதும். அதெல்லாம் பக்கமாலாம் போகாது. 7 பக்கமாலாம் போதும். 7 பக்கத்தில் இருந்து வர நதியும் உன் மேலே தான் மோதும். ஆனால் என் மேலே வீடை கட்டினீங்கன்னா விழாது. ஸ்தோத்திரம். என் மேலே கட்டினதாங்க நீயா மனக்கோட்டை கட்டிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு நான் உத்தரவாதம் அல்ல. அதனால் இயேசு கிறிஸ்து நாமத்தை 1 கோடி என்ன கோடி முறை யூஸ் பண்ணாலும் வாழ்க்கையில் கீழ்ப்படையதில்லை, ஒத்துழைப்பில்லை. முதலீட்டுக்கு தக்க வண்ணமாக கொஞ்சமாச்சும் நீ வட்டிக்காரண்டத்தினால கொடுத்துருக்க வேண்டாமா அப்படின்னு தானே கேட்டார் ஆண்டவர். உடனே வட்டி எதிர்பார்க்குறாருன்னு சொல்கிற அல்ப புத்தியை விட ஆண்டவர் பிரயாசத்தை தான் எதிர்பார்க்குறார். போய் அதை போய் புதைச்சி வச்சுருக்கேன். நீ எவ்வளோ திமிரானவன். வச்சதை வச்சுவிட்டு வக்கனையாக வேற பேசுகிற எஜமானுக்கு விரோதமாக. நீங்கள் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர், விதைக்காத இடத்துல இருக்கிறவர். ஐயோ, எனக்கே இப்படிப்பட்ட ஸ்மார்ட் திங்கிங்கில் என்னை பற்றி அவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்க. அப்போனா நீங்கள் இது மாதிரி பண்ணியிருக்கலாமே தான் சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்ன ஒருபாடு தான் இப்படி என்னை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்க. இப்போ நான் வட்டி முதலமாக வாங்கிறதுக்காக காசு காலத்தில் கொடுத்துருக்கலாமேன்னு கேட்குறாரு, சொல்கிறாரு. பொல்லாத ஊழியக்காரனேன்னு சொல்கிறாரு. எது பலவீனம்? நடந்திருக்கும். உடனே யூகத்தில் பேட் கெஸ், ராங் கெஸ்ன்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக கிறிஸ்தவங்க பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டிருப்பாங்க. பேர் கிறிஸ்தவங்கள்னு சொல்லிடக்கூடாது, விசுவாசிகள் வாங்கியிருப்பாங்க.
ஊழியர்கள் வாங்கியிருப்பாங்க. இப்போ அது நம்முடைய இஷ்யூ இல்லை. ஆனால் அந்த உண்மை கடவுள் தான் தெரியும். எப்போ தெரியும்? இல்லை வெளிப்படையாக எப்போ தெரிய வரும்? அந்த பக்கம் எவனாவது எம்எல்சி இல்லை எவனாவது இந்த தலையறியிலிருந்து அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு ஸ்டாஃப், கவர்மெண்ட் ஸ்டாஃப், நானே பார்த்தேங்க, அவர் வாங்கினார், போட்டு விட்டுரும், சோத்திரம், நான் தான் கூட போனேன் பையன் தூக்கிட்டு, நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக, நீ எதுக்கும் காசு வாங்கினியா இல்லை மேட்ரு, நீ ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க, வீட்டை கட்ட வாங்க, ட்ரீட்டுக்காகனே வாங்கு, ஹூ கேர்ஸ்? என்ன திரு உட்காந்துருக்கீங்க? ஐ எம் நாட் மேக்கிங் கிறிஸ்டியன் லைஃப் டிஃபிகல்ட். இது காலகாலமாக உங்களுக்குள்ளே இருக்கிற காரியம் ஆண்டவர் எனக்கு பிரமாதமாக காமிச்சிருக்காரு. ஐ எம் நாட் மேக்கிங் திங்ஸ் டிஃபிகல்ட். நம் சொல் பிறவாதத்துக்கு முன்னாடியே நம்முடைய எண்ணங்களை தூரத்தில் அறிந்தவர். அவர்கிட்ட நம்ம நீதிமான்னு நிற்க என்னத்தை ஜோடிக்க விரும்புகிறோம்? அவருடைய நீதிக்கு முன்னாடி நம்ம நீதியெலாம் அழுக்கான கந்தன்னு ஏசையா சொல்லிட்டாரு. ஏசையாவின் நாவு தேவ அக்கினினாலே தொடப்பட்ட நாவு, சுத்திகரிக்கப்பட்ட நாவு, பொசுக்கப்பட்ட நாவு. அவரால் பிழையாக ஒரு காரியத்தை பேச முடியாது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவ மாத்திரம்தான் உலகம் புரட்டி எடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா? வேதத்தில் அஸ்திபாரமாக திகழ்கிற புஸ்தகங்கள், தீர்க்கதரிசிகள், அவரோட வாழ்க்கை அவங்க காலத்திலே, அவங்களுடைய கண்டெம்பரரி டைம்ஸ்லேயே புடமிடப்பட்டு விசாரிக்கப்பட்டவை. ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனால கையால் ஆகாத தனத்தில் அவங்கள கொண்டு போய் கொன்னாங்க, சிறைச்சாலையில் போட்டாங்க, துன்புறுத்தினாங்க. வம்சமே இருக்கக்கூடாதுன்னு வம்சா வழியவே நாசம் பண்ண முயற்சித்தாங்க, நாசமும் ஆக்கினாங்க. ஏசையா தீர்க்க புஸ்தகத்தில் இருக்க என்னெல்லாம் பிழைன்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். கிளம்பியிருக்கானுங்க ஒவ்வொருத்தன். சாத்தான், அந்தி கிறிஸ்து நாவி. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லலையா அப்போஸ்தலனாகிய யோவான்? அந்தி கிறிஸ்து என்றைக்கோ வருவான் ஒரு டேட்டில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. அவன் இப்பொழுதே இருக்கான். அவன் ஆவி எல்லா பக்கம் வேலை செய்யுது. கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள சகோதரர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள் பரவிட்டுருக்கான். அந்தி கிறிஸ்து ஆவி அன்னைய காலத்திலேயே கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டதுன்னு சொல்கிறாரு. உண்மைதாங்க நமக்கு கஷ்டம். நமக்கு பிடிச்சாதான் அது உண்மை. நமக்கு பிடிக்கலன்னா உண்மையும் பொய் தான். அப்பாண்ட பொய், ஆகாச பொய், அண்ட பொய் தான். என்ன மூஞ்சி காமிச்சாலும் அதான். Only when you like, you want to take it to be a truth. You want to recognize it to be a truth. Otherwise, you just care a foot for it. அதெல்லாம் யாருங்க கேட்டுட்டுப்பா? அப்படின்னு நீங்கள் பைபிளை படித்து பாருங்கள். கொச்சையாக படிக்கணும். அவர் உசுரை கொடுத்து பரலோராஜ்ய சத்தியத்தை சொல்கிறாரு. தன்னுடைய சரீர மையான போதனம் சொல்கிறாரு. தன்னுடைய ரத்த மையான பானம்னு சொல்கிறாரு. இதில் ஒருத்தன் புசிக்கலைன்னா அவனுக்கு என்கிட்ட பங்கே இல்லைங்கிறாரு. ஆரம்பிச்சுட்டாயா? இதான் எப்படியா முடியும்? இவனே திடீர்னு சாவுறேங்கிறான், அப்புறம் இது இடிக்கிறேங்கிறான், எழுப்புவேங்கிறான். என்னையா ஆச்சு, நட்டு லூஸ் ஆகிடுச்சா அப்படின்னு. ஆண்டவர் அதெல்லாம் சட்டையே பண்ணல. சத்தியத்தை முழு ரேஞ்சில் சொல்லிகிட்டே இருக்கார். யோவான் 6ஆம் அதிகாரத்தை வாசிங்க. வெரி லென்த்தி சாப்டர். படிக்கணும். சில அதிகாரங்கள் படிக்கும்போது நீண்டமாக இருந்தால் முடிடுவோம்ல பைபிளில். ஐயோ இவ்வளோ வசனமா முடிஞ்சுப்போ. படிக்கணும். 1ஆம் வசனத்துலேருந்து 70ஆம் வசனம் வரைக்கும் படித்தாதான் ஏதாவது புரியும். இன்னும் 4 தடவை 70 தடவை படித்தாதான் புரியும். என்ன சொல்ல வர்றாரு, யாருக்கு சொல்ல வர்றாரு, என்னென்ன எல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு தான் சொல்கிறாரு. அவங்க கூட சேர்ந்தவனுங்க வரிஞ்சிக்கிட்டுக்கிட்டு இது மாதிரி இப்போ எல்லாம் பைய தூக்கிட்டு போனாங்களே, எல்லாருக்கும் 200 ரூபாயும் என்னென்னமோ சொல்கிறாங்களே பிரியாணி பாக்கெட்டு, அதுக்கு தான் போச்சுங்க. இதுக்காக இவன் வாழ்க்கையை கெடுத்துக்கிறான், எதிர்காலத்தை கெடுத்துக்கிறான், ஓட்டுடைய அந்த உரிமை, வாக்களிக்கும் உரிமையே கொச்சப்படுத்திக்கிறானுங்க. ஒன்றும் புரியல. பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரே மஜா தான். எல்லாம் சின்ன வயசில் ஓட்டு போடுதுங்களா, அவனை அவர் தலைவர், அவர் இவர் நானாயிட்டா. அதெல்லாம் வேணாம் பதில், நீங்கள் உட்காருங்க. அது அவங்கவுங்க. இல்லை கொஞ்ச நேரம் உட்காருங்க ப்ளீஸ். இல்லை உட்காருங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் யார் வாங்கினீங்களோ வாங்காதீங்களோ பிரச்சனை இல்லை. அது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும்.
நீங்கள் வாங்காமல் போட்டதுனாலையும் வாங்கி போட்டதுனாலும் இப்போ ஒன்றும் செய்ய போகிறதில்ல. ஆனால் அந்த விஷயம் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ள நித்திய வாழ்க்கைக்கு உண்மையாக இருக்கீங்களா? இப்போ எல்லாருமே சொல்கிறேன், பொதுவாக பிரதர் சொன்னார், அதுக்கு ஒரு பேரலாக ஒரு காரியம் சொல்கிறேன். எனக்குமே அதில் ஒன்றும் எதிர்மறையான ஒரு கருத்து இல்லை. எனக்குமே நான் வா 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 திறந்த வாசல் இருக்குன்னு சொல்லி நான் பிஜேபி கட்சியை வரவேற்க போகிறதில்ல. கட்சி மேலே எனக்கு காழ்ப்புணர்ச்சி இல்லை, அவங்க கொள்கையின் மேலே எனக்கு வெறுப்பு பிடித்தம் இல்லை. அவங்க செய்து கொண்டிருக்கிற துரோகம், அவங்க அறிவித்த துரோகம், அவங்க செய்ய போகிறதாக அறிவித்த திட்டம் சரியில்லை. அவனோடு கூட்டு கலவானி யார் இருக்காங்களோ இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு அது வெளிப்படும். அதனால் இப்போ இருக்கிறவங்களாம் ஊழல் அற்றவங்களாம் யாராவது இருக்காங்களா? யாரை தான் தெரிஞ்சுக்க? எல்லாம் சரியான கேள்வி தான். எல்லாருமே ஊழல் தான். ஊழலற்ற நாடு இல்லை இந்தியா. ஆனால் இவனோட பெட்டர் திருடன். அப்போது யாருக்குமே போடலைன்னா அந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ எஜுகேட்டடாக மெச்சூரான ஒரு சொசைட்டியாக இருக்கணும். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், ராஜஸ்தான்லேருந்து வங்காளதேசம் வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி மெச்சூரிட்டி இல்லை, அந்த மாதிரி ஒரு சோஷியல் அவேர்னஸ் இல்லை, ஒரு சோஷியல் கமிட்மெண்ட் இல்லை, சமுதாய விழிப்புணர்ச்சி, சமுதாய கரிசனை இல்லை, தேச பற்றுமையாகவே பூஜ்யம். அதனால் நாம் எல்லாம் ஒட்டுமொத்தம் இந்த மாதிரி எலெக்ஷனில் கூட, இந்த டைமில் கூட ஒரு சில கிராமங்களிலே போடவே இல்லை. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் காற்று வாங்கிச்சு பூத்து யாருமே போட வரலன்னு சொல்கிறாங்களே. எப்படிங்க அதை வீணாக்குறது, எப்படிங்கன்னு சொல்லிட்டு சும்மா போட்டுட்டு வந்தேங்க. சும்மா போடுறதுக்கு ஓட்டு இல்லை. பெண்களுக்கெல்லாம் கூக்குறது தான் யதார்த்தமான நிதர்சனமான உண்மை தான். டாஸ்மாக் மூட தான் வேணும். அன்றைக்கு கூட நாங்கள் கோயிலுக்கு அடுப்பு வாங்கிறதுக்காக போகும்போது நாங்கள் சொல்கிறான், அவன் மாத்திரம் டாஸ்மார்க் இழுத்து மூடனா அவனுக்கு ஓட்டே கிடையாது அப்படின்னு பேசிக்கிறானுங்க. அப்படி இருக்கானுங்க நம்ம குடிகார பசங்க, நம்ம குடிமக்கள். அவன் கள்ளுக்கடையை மூடிட்டா அவனுக்கு ஓட்டுக்கலை. எவன் கள்ளுக்கடையை திறந்து வைக்கிறானா அவனுக்கு தான் ஓட்டுனே ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் பெரிய கூட்டமாக இருக்குது. செத்த கூட்டம், சாவாத கூட்டம், சாவடிக்கிற கூட்டம், வெளியில் சொன்ன வெக்கம், உள்ள வச்சா துக்கம். நமக்கு சோஷியல் அவேர்னஸை விட சோல் அவேர்னஸே இல்லை. அதை தான் நீங்கள் முதல்ல இவங்களுக்காக நீங்கள் சமுதாய உணர்வோடு கூட, சமுதாய பொறுப்போடு கூட, சமுதாய தேர்ச்சியோடு கூட, முதிர்ச்சியோடு கூட, கரிசனையோடு கூட, அர்ப்பணத்தோடு கூட, தியாகத்தோடுலாம் இருந்தாலும் அவங்கள என்ன விதத்தில் தான் நீங்கள் வாழ வைக்க முடியும்? மண்ணுக்கு எடுத்த வாழ்விலே ஏதாவது நீங்கள் செய்ய முடியும். ரோடு போட்டு கொடுக்க முடியும், சாக்கடை கட்டி கொடுக்க முடியும், தண்ணி குழாயை போட்டிருக்க முடியும், ஒரு கிணறு வெட்டி இருக்க முடியும், ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் எழுப்பியிருக்க முடியும், ஒரு கிராமத்தில் ஒரு பள்ளி எழுப்பியிருக்க முடியும். ஆனால் அவங்கள நித்தியத்துக்குள்ளே வழிநடத்தியிருக்க முடியுமா? பரிசுத்தத்துக்குள்ளே வழிநடத்தியிருக்க முடியுமா? நீதி நியாயத்துக்குள்ளே வழிநடத்தியிருக்க முடியுமா? தியாகத்துக்குள்ளே வழிநடத்தியிருக்க முடியுமா? ஒரு சலுகை செய்தால் அடுத்த சலுகை அவன் கேட்காம இருப்பானா? நமக்கு ஆண்டவர் சலுகை மேலே சலுகை கேட்டும் கேட்காம கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம இன்னும் வேணும் தானே கேட்குறோம். எங்கே கொடுக்குறோம்? வேர் ஆர் வி கிவிங்? கொடுங்கள் எப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுங்கிற இந்த ரேஞ்சுக்கு என்றைக்கு நீங்கள் வளர்ந்துருக்கீங்க? கேளுங்களும் கொடுக்கப்படும் எங்கள் நிலையில் தான் இருக்கிறீங்க. அளந்து தான் போடுறீங்க. செட்டியாரை விட ஆற்றுல கொட்டினாலும் அளந்து கொட்டுன்னு தான் கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் கொடுக்குறத பற்றி எனக்கு விமர்சனம் இல்லை. ஒரு காசு ஒரு நேரத்தில் ஜாஸ்தி நீங்கள் கொடுத்துடலாம். தட் ஒன் சிங்கிள் இவெண்ட் இஸ் நாட் யுவர் கேரக்டர். ஒரே ஒரு நேரத்தில் அப்படியே 12 வருஷத்துக்கு பாரு பூக்கிற அந்த மகாமகத்துக்கு பூக்கிற ஏதோ ஒரு குறிஞ்சி மலர் மாதிரி நீங்கள் ஒரு நாளில் நல்ல பிரமாதமாக இருக்கலாம். அடுத்த நாள் நீங்கள் நேரடியாக பாதாளத்துக்கே போயிடுறீங்களே, பின்மாற்றத்துக்கே போயிடுறீங்களே, மறுதளிப்பில் நம்பர் 1 நிற்கிறீங்களே, வேடிக்கை பார்க்குறீங்களே, பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு. புரியுதா உங்களுக்கு? பலவீனம் நிறைய சொல்லலாம். அது சொல்லிகிட்டே இருக்கலாம். கிரேக்க ஞானத்திலிருந்து சொல்லலாம். ஓகே, பர்ஷியன் விஸ்டம் இஸ் ஸோ பவர்ஃபுல். இந்த உலகத்தில் வந்துட்டு போனவங்க செத்தவங்க எல்லாம் முட்டாள் கிடையாது, பெரிய மண்டைங்க. எல்லாம் ஒன்றே ஒரு விஷயம், ஈகோ, தான் என்கிற மம்மதை விட்டு கொடுக்க முடியாது, சரண்டர் பண்ண முடியாது. கடவுளுக்கு மேலாக யோசித்தவங்க, கடவுளுக்கு இணையாக நினச்சவங்க, தங்களை கடவுள் யாராவது கும்பிட்டா யூஆர் கிரேட்னு சொல்லிட்டா அவங்களுக்கு நிதானமே இல்லாமல் போயிடும்.
ரொம்ப ரேர் தான். ரொம்ப பெரிய பெரிய உலக ஞானிகள் ஒரு 10 பேர் வச்சுக்குவோம், 10 பேரில் 2-2.5 பேர் தான் உலகத்தில் இது வரைக்கும் பேசிகிட்டு இருக்க இந்த வேறு வரைக்கும் தேறி இருக்கிறாங்க. 100 பேர்னா 25 பேர் தான் தேறி இருக்காங்க. அதுலேயும் வடிகட்டினீங்கன்னா ஒரு 5-10 பேர் தான் தேறி இருக்கிறாங்க. தங்கள் வாழ்க்கை மாயை நிலையான காரியத்துக்காக தேடு. அதுவும் யாருமே டைரெக்டாக கடவுளை சொல்ல முடியல, இயேசுவை சொல்ல முடியல. ஏன்னா மண்டை காஞ்சம் உடச்சிருவான், நீ செத்துருவான். அவங்களுக்கு வாழ்க்கையின் மேலே பிடிமானம் இருந்திருக்கு. அதுவும் தாண்டி மகா உச்சகட்டமான தேவன் பிதா அவர்களை இழுத்து கொள்ளவில்லை. அவங்க அந்த அளவுக்கு அவங்க தேவன் மேலே பற்றாக இருக்கலை. they have been tied to various different kind of private vices in life. சரீர பலவீனங்கள், உள்சத்தனமான பழக்க வழக்கங்கள். அதனால் they could not migrate from their enlightenment. புரியுதுங்களா? இவ்வளோ நடந்திருக்க காலமாக கண்டதும் கடையதும் நடக்கும், கடல் அளவாக நடக்கும், மலை அளவாக நடக்கும், மடு அளவாக நடக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சு முக்காலம் எக்காலத்தை அறிஞ்சு தான் 66 புஸ்தகத்துக்குள்ள வாழ்க்கையின் ரகசியத்தெல்லாம் நிகழ்வுகளெல்லாம் ஆண்டு எழுதி முத்திரை போட்டுட்டார். இதை மதிக்கிறதுக்கு நமக்கு இன்னும் துப்பு வரல, தைரியம் வரல. பஞ்ச் ஆஃப் கவர்ட்ஸ் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு செட்டு சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு நியமித்த பாதையில் உங்களுக்கு ஓடுறதுக்கு இன்னும் பலன் துப்பும் இல்லை. இதே பலவீனத்தோடு கூட இப்போ வேறு நியாயமான ஏதோ ஒரு சலுகை அரசாங்கம் கொடுக்கணும், எப்படி ஓடுவோம், எப்படி பிரயாசப்படும், எப்படி விழித்திருப்போம், எவ்வளோ பயணப்படும். இங்கே எல்லாமே நேரடியாக அங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு வந்தால் தான், சென்னைக்கு வந்தால் தான் அப்படின்னா எல்லாம் பஸ்ஸு கிடைக்காது, டிரான்ஸ்போர்ட்டே கிடைக்காது, எல்லாம் அங்கே போய் நிற்போம். அப்படியே அவங்க கொடுத்தாலும் போகணும் வாங்கினோம்னாலும் அது நமக்கு நித்திய ஜீவனா, முடிவில்லாத வாழ்வா, பரலோகம் கொண்டு போகுமா, மரித்தோரில் நம்மளை உயிரோடு எழுப்புமா? கேட்கறதுக்கு தான் நமக்கு இந்த ஜீவன், அதுக்கு தான் இந்த ஞான அறிவு, அதுக்கு தான் இந்த வெளிச்சம், அதுக்கு தான் இந்த போதகம், அதுக்கு தான் இந்த ஸ்லாக்கியம். இது தேடினா கண்டுபிடிங்க. இது கொடுக்கப்படுகிற தேவதான். இட்ஸ் a spiritual endowment. You are born from above. நீ மறுபடியும் பிறந்தாய், நீ வானத்திலிருந்து பிறந்தவன். நீ ஜென்மத்தில் பிறந்தவன் ஒரு முறை, ஆனால் நீ மறுபடியும் பிறந்தவன். உன் ஜென்ம வாழ்க்கையை மாற்றி உன்னை முடிவில்லா வாழ்வுக்கு தேவன் இரத்தத்தினால இல்லை, மனுஷ சித்தத்தினால இல்லை, புருஷனாலே அல்ல, நீ தேவனுடைய ஆவினாலே பிறப்பிக்கப்பட்டவன், நீ ஜெனிப்பிக்கப்பட்டவன். You've been recreated. இதை பற்றிலாம் what do you care? When do you care? How do you care? How much you care? இந்த உலகத்தில் 1008 கேள்வி வரும், 1008 ஒப்புமை வரும். உங்களுடைய என்னுடைய போதிக்கிற எல்லாருடைய ஒப்புமை சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பற்றி தான். பவுலுக்கு அவரை பற்றி மட்டும் தான் பிரசங்கிப்பேன், அவரை பற்றி மட்டும் தான் மேன்மை பாராட்டுவேன். பவுலுக்கு இல்லாத புகழா, பவுலுக்கு இல்லாத லாரல்ஸா, கேடயங்களா? எல்லாத்தையும் குப்பைன்னு சொன்னார், நஷ்டம்னு சொன்னார். அதெல்லாம் சும்மா பிரசங்க வாக்கியத்துக்கு. தத்துவ ஞானமாக இங்கே பேசிகிட்டு இருக்கோம். தடுமாறாமல் தள்ளாடாமல் தைரியமாக முன்னேறி போங்க. ஏசாயா 35 அதிகாரத்தை படிங்க. கொஞ்சோண்டு வசனங்கள் தான், 10-12 வசனங்கள் தான் இருக்கும். உண்மையான எழுச்சி மிக்க மறுரூபம் அடைந்த முடிவில்லா காலம் வரைக்கும் பிரதிபலிக்கக்கூடிய வாக்கு தத்தம் நிறைந்த, அற்புத அடையாளங்கள் நிறைந்த, ஆறுதல் நிறைந்த, நம்பிக்கை நிறைந்த, வாக்குறுதி நிறைந்த ஒரே அதிகாரம் ஏசாயா 35. நீங்களாம் கண்ணிருந்தும் பார்க்க முடியாமல், காதிருந்தும் கேட்க முடியாமல், இதேருந்து உணர முடியாமல் எத்தனை வருஷம் சபையில் பெஞ்ச சூடேத்துனா என்ன? அங்கே குருடன் நடப்பான், பார்ப்பான், முடவன் நடப்பான், ஊமையன் பேசுவான், பாவிகள் மனம் திரும்புவாங்க. தேவனுடைய ஆவி ஊற்றப்பட்டு எப்படி இருக்கும்? தேவனுடைய ஆவி ஊற்றப்படவில்லையே, தைரியமாக பேசணும். ஊற்றப்படல சார், என்ன வளர்ச்சி பாருங்கள் சொல்லணும். அப்போ தான் அவருக்கே கடவுளுக்கே சொரணை வரும். ஐயோ ரொம்ப பிஸியாக இருந்தேன், மறந்துட்டேன், இந்த போகிற போக்கில் ஊற்றிட்டு போகிறேன் சொல்லுவார். ஏன் சொல்ல மாத்திரம் செய்யவும் செய்வார். அவர் தான் தன்னையே ஊற்றிட்டாரு, பரிசுத்தானே ஊற்றிட்டாரு. இன்னொரு முறை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த நேரம் வரும்போது ஊற்றுவார். நம்ம உறிஞ்சி குடித்த பாலைவனமாக இருக்கும். தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு எபிரேயர்கள் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல், ஏசாயா 55 வாசிக்கிறது போல் விளைச்சலை கொடுக்காம
கல்லடி மங்க மாதிரி உட்காந்துருக்கும், கரளையாக போன செடியை மேலே உட்காந்துருக்கோம். எசேக்கியேல் சொல்கிறாரு, இதெல்லாம் கேளுங்க, இதை பற்றி கேளுங்க. நீ ஓட்டுக்கு காசு வாங்காமல் இருங்க, ஹூ கேர்ஸ்? பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் வருவதற்கு, ராஜாதி ராஜன் வருவதற்கு நீங்கள் வழியை ஆயத்தம் பண்ணிங்களா? பள்ளங்களெல்லாம் நிரப்பினீங்களா? மேடுகளெல்லாம் தகர்த்தீங்களா? குன்றுகளெல்லாம் சமமாக்கினீங்களா? ஃபைண்ட் தோஸ் ஆக்டிவிட்டீஸ் இன் யுவர் லைஃப். எப்படி உங்கள் வாழ்க்கை வீணாக்குறீங்க பாருங்கள், எப்படி உங்கள் டைம் வீணாக போகுது பாருங்கள். நொண்டி முடமாக குருடுமாக இருந்து இயேசுக்கா இந்த உலகத்தில் சரித்திரத்தில் சபை சரித்திரத்தில் சாதனை புரியலையா? கண்ணு பார்க்குறவங்க உலகத்துக்கு அநேக நன்மை செய்யலை, கண்ணு பார்க்காதவங்க உலகத்துக்கு அவ்வளோ நன்மை செஞ்சுருக்காங்க. முடவர்கள் உலகத்துக்கு அவ்வளோ நன்மை செஞ்சுருக்காங்க. விஞ்ஞானபூர்வமாக, மெஞ்ஞானபூர்வமாக, இந்த அறிவுபூர்வமாக எவ்வளோ சாதனங்களை கண்டுபிடித்திருக்கிறாங்க. Handicapped people have contributed mind-bogglingly. எவ்வளோ படித்தாலும் மெத்த படித்த பிள்ளைங்க தான் ஒவ்வொரு சபையிலும் இருக்கிறோம். ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஏதாவது வெற்றியின் ரகசியம் வாழ்க்கையில் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஏதாவது ஒழுக்க சீல வாழ்க்கையில் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஏதாவது துர்ப்புத்தியை மேற்கொள்வதற்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கீங்களா? எதுக்கு சும்மா பெஞ்சை சூடேற்றிட்டு உட்காந்து ஏமாற்றிட்டு விதண்டாவாதம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வாழ்க்கையை விரயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? உங்கள் மேலே எவ்வளோ கோடிகள் செலவழிச்சா தான் என்ன? வாட் ஹாவ் யூ brought பேக் as a ரிட்டர்ன்? என்ன பலனை கொண்டு வந்திருக்கீங்க தேசத்துக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் சாபம் போகிறதுக்கு, உங்கள் பாவம் போகிறதுக்கு, உங்கள் வியாதி போகிறதுக்கு, உங்கள் வறுமை போகிறதுக்கு, உங்கள் சின்ன புத்தி போகிறதுக்கு? உங்கள் படிப்பு என்ன உங்களை எழுச்சி ஆக்கியிருக்கு? சும்மா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இங்கே சரீரம் தலையிலேருந்து கால் வரைக்கும் உஷ்ணமாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்குள்ளே இருக்கிற பெரியவருங்க என்ன விதத்தில் உங்களால் காமிக்க முடியுது? என்ன விதத்தில் உங்களால் இந்த எல்லையில் போர் வீரனாக உங்களை வலம் வர முடியுது? கலு அபோசையை பற்றி கூடாரத்தில் கூடியிருக்கும்போது அவ்வளோ சொன்னேனே. ஒரு ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த ஒரு மகன் நடக்கும்போது பூமியே அதிருது, பாதாளம் அதிருது. ஐயோ வந்துட்டான் அந்த எல்லைக்கு, விடாத, அந்த பயணத்தை தடுத்துரு, அதை பண்ணு செஞ்சிட்டே இருக்கிறாங்க. நாம் பயணிக்கிறோம், நம்ம பலனால் அல்ல, கர்த்தருடைய இரக்கத்தாலே, கிருபையால். காலையில் கூட ஒரு பாட்டு பாடணும், கிருபை. அநேகர் ஜெபிக்கிறதுனால நம்ம இங்கே பழச்சி இவ்வளோ உட்காந்துருக்கோம், நெஞ்சை மெத்திட்டு. நம்ம யோகியதைனாலும் நினைக்கிறீங்களா? அதை இயேசு சொல்லி காமிக்கலையா? எந்த உலகத்தில் இருக்கீங்க? The most decent God, has he not repeated himself? வேதத்தை புரட்டாதீங்க. உங்கள் விழுந்து போன சுவாபத்தின் நிமித்தம் வேதத்தை புரட்டாதீங்க. Don't you gauge God, measure God on human terms. மனுஷன் தீர்மானிக்கிற மாதிரி கர்த்தரை தீர்மானிக்காதீங்க. ஒரு தடவைக்கு 10 தடவை படிங்க, என்ன குடிமொழி போகுது? நல்லது தான் பிறக்கும். 4 பேரை மட்டன் தட்டிட்டா நம்ம மேலே வந்துட்டோன்னு அர்த்தமா? 4 பேரை நக்கல் பண்ணிட்டா நம்ம பெரிய பிடிங்கி நினைப்பா? சமீபத்தில் ஒருத்தன் எழுதியிருக்கான், ஒருத்தனும் அவனால் வாழ்கிறதில்ல, அடுத்தவங்களால தான் வாழ்கிறான்னு. அவன் எங்கேயோ படித்தானா படிக்கல, எப்படி அவன் எழுதியிருக்கான். He is not a believer. We live because others are living for us. They have been created for me. You have been created for me. I have been created for you. Each of us have been created for each other. We take almost everything for granted. எல்லாம் நமக்கு கடன் பட்டிருக்கிறாங்க நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நாம் எவ்வளோ பேருக்கு கடன் பட்டிருக்கிறோம்? அன்னையும் பிதாவும் முன்னேறி தேவன் ஏன் சொன்னாங்க? 1000 காரணத்துக்காக சொன்னாங்க. ஒரு காரணம், அவங்க பூமியில் நீங்கள் வரத்துக்கு அவங்க தான் அவங்க தான் திறவுகோல், அவங்க தான் திறந்த வாசல், அவங்க தான் முதல் காரணம். அன்னைக்கு கூட லேடிஸ் மீட்டிங் அந்த காரணம் பார்க்கல. மகாராஷ்டிராலையும் பெங்கால்லையும் எல்ஸ்வேர், இதோட அதுக்குள்ளே மறந்துட்டேன். கர்ப்பத்தை வெட்டி சாக்கிறானு, தூக்கி எறிகிறானுங்க. என்னமோ அந்த
ஜவ்வை தூக்கி எறிகிற மாதிரி. பிள்ளைகளை கொல்றாங்க, பண முதலைகள் எதையும் செய்கிறாங்க. பேசுகிறாங்க, பார்லமெண்ட்டில் பேசுகிறாங்க, வெளியில் பேசுகிறாங்க. அவங்க பேசட்டும், அவங்க பிசாசின் பிள்ளைகள். ஆமாம், அப்படியே வானத்தில் குறித்த தூதர்கள். நம்ம வாழ்க்கையில் அபாஷன் இல்லையா? மல்லாக்கு படுத்து துப்புனா நம்ம மேலே தான் விழும். அதனால தான் யோவேல் சொல்கிறாரு, உன் சட்டையை கிழிச்சிக்காத, இருதயத்தை கிழிச்சிட்டேன்டா வா. இப்போ தான் பிள்ளை தாச்சே, நீ பிள்ளையோட வா, பிள்ளைக்குட்டி இப்போ சின்ன பிள்ளையோட வா, உபவாசத்தோடு வா, கண்ணீரோடு வா, ராஜாவா எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு வா. யோவேல் 2ஆம் அதிகாரத்தை படிங்க. 28ஆம் வசனம் 29ஆம் வசனம் ரொம்ப பிடிக்கும். மாம்சமான யார் மேலே ஆவி ஊற்றும், எல்லாம் ஆஹா ஓஹோ, எல்லாம் வாய்க்கு தகுந்த மாதிரி எல்லாம் தீர்க்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் நமக்கு பெரிய ஃபேசினேட்டிங்காக இருக்குது. அந்த 1ஆம் வசனத்துலேருந்து அந்த படி வரலையே, எப்படி அப்ரோச் பண்ணணும் வரலையே, என்ன செய்யணும் வரலையே. உங்கள் குடும்பத்தில் உபவாச ஜபம் இருக்கா? இரவு ஜபத்தை விடுங்க, வேறு குடும்ப ஜபம் இருக்கா? எல்லாம் அங்கங்கே இருக்கோம். எங்கே தான் கனி இருக்குது, எங்கே தான் வெற்றி இருக்குது? கேட்டு பழகி நெஞ்சு எழுத்தம் தான் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. நீங்கள் என்றைக்கு இறங்கி வரீங்களோ, என்றைக்கு நீங்கள் உண்மையாக நடக்கிறீங்களோ, நீங்கள் ஒன்றும் ஊரே மேய வேணாம், ஆசீர்வாதம் உங்களை மேயும். தோத்துறோம் இல்லையா? வெட்டிக்கலாம் நான் சொல்லலை. நீங்கள் கடவுளை உண்மையாகவே மத்திய 6:33 பிரகாரமாக தேடி பாருங்கள், ஆசீர்வாதம் உங்களை தேடும். எல்லா நாட்டிலையும் அழுகுறாங்கங்க. அதை இந்த சமுதாய சீர்திருத்தவாதிகள் அவங்களுக்கு தெரிஞ்ச பாணியில் கொஞ்சமாச்சும் மனித நேயம் உள்ளவங்க அழுது தான் அவங்களும் இந்த அறிக்கையெல்லாம் வேர்ல்டு ஃபோரத்தில் போடுறாங்க. ஜனத்தொகை இல்லாமல், பிள்ளைங்க இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல் ஜப்பான் முழுசும் எல்லாம் கழுறுகிட்டேங்க தான் இருக்கான். ஜப்பானில் கூட்டமாக என்னது நகரங்களாக கிராமங்களாக வெறிச்சோடி கிடக்குதான். இட் ஹஸ் பிகம் அன் இன்ஹாபிட்டட் ஜங்கிள், கான்க்ரீட் ஜங்கிள்ங்கிறாங்க. மேன்ஷன்ஸ் தான், ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் தான், ஹை-ஃபை டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் வித் nil ஹியூமன் பீயிங்ஸ் டு லிவ். என்ன ஸ்கேரி ஒரு விஷயம். நாட் ஓன்லி ஜப்பான், there are so many other European nations. பிள்ளையை பெற்று கொடுத்துட்டு ஒன்றுக்கு என்ன 4, ஒவ்வொரு பிள்ளைக்கு இத்தனை காசு, இத்தனை லட்சம் நாங்கள் கொடுக்குறோம். பிள்ளையை பெற்றுட்டு அந்த ஒரு சின்ன ஒரு வயசு வரைக்கும், 2-3 வயசு வரைக்கும் வளர்த்து கொடுத்து நீ போயிட்டே இருக்கலாம். அதுக்கு வாடகைக்கு வாங்குகிறாங்க. இங்கே வந்து வாழுங்க, இங்கே ஆட்களே இல்லை. கேட்க நான் பணத்துக்கு சம்பாத்தியம் நினைக்கிறீங்களா? கஷ்டம். இட்ஸ் நாட் ஆல் தட் ஈஸி. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது. என்றைக்கு நம்ம சபைகளிலே பண ஆசை இல்லையோ, தேவைகள் இருக்குது, சம்பாதிச்சா தான் கொடுக்கணும். பெரிய சட்டம்லாம் பேசுவீங்க. ஐயோ, நீங்கள் பேசுறதுக்குன்னா நான் யோசிக்காமல் பேசினா எனக்கு சரிப்படி தான் விடும். உங்களுக்கு முன்னாடி நான் ப்ரீஎம்டிவாக திங்க் பண்ணி இவ்வளோவாச்சு நான் சொல்கிறேன். இதுக்கு மேலே இன்னும் ஷார்ப்பாக திங்க் பண்ணால் உங்களால் பேசவே முடியாமல் வச்சுருவேன். அது என்னுடைய ஆட்டிடியூடே கிடையாது. வசனத்தை படிங்க, கர்த்தரை வார்த்தை கீழ்ப்படிங்க, கண்ணை திறந்து விடுங்க, செவியை திறந்து விடுங்கன்னு கேளுங்க. ஓட்டு போடுறதுக்கு வெயிலோ மழையோ நின்னோமா கியூவில்? இங்கே யாராவது கோயிலில் இப்போ உங்களுக்கு இது கொடுக்க போகிறேன், எனக்குலாம் அவங்க லைன்லலாம் வாங்க, நீ வாங்கிட்டு வா அங்கே போய் சொல்லுவீங்களா? நீ போய் ஓட்டு போட்டுட்டு வா, என்னால் முடியாது சொல்லுவீங்களா? விட்டுருவானா? என்ன பார்க்குறீங்க இப்படி? சபைக்குள்ளே வந்தால் மாத்திரம் இங்கே உருட்டி மேலே வச்சுருது, கொண்டையில் மணி வேறு டங்குன்னு அடிச்சிருச்சு. இனிமேல் எங்கே வேதை இப்போயே இப்போ இந்த புத்தி எங்கெங்கே மேய்ஞ்சிருக்கோம், மணி வேறு அடிச்சிருச்சு, இனிமேல் சூப்பராக மேயலாம். எழுந்து நிற்போம். ஜீசஸ், ஓ தேங்க்யூ லார்ட். ஆஹா, எங்கள் ஆள் வந்திருக்காரு, பாய் அனுப்பிட்டேன், சோதரம். பி மைனர் மாத்திரம் கூட, அதுக்கப்புறம் நீ பி மைனர் 6/8 ஸ்லோ ராக் 82 சீக்கிரம்.
Thank you, Jesus. A minor கொடுங்க. மண்ணுக்கு போகும் மனிதா நீ மனம் திரும்ப மாட்டாயோ, மண்ணுக்கு போகும் மனிதா நீ மனம் திரும்ப மாட்டாயோ. மானிடமே மானிடமே மனம் திரும்பிடு, மானிடமே மானிடமே மனம் திரும்பிடு. மண்ணுக்கு போகும் மனிதா நீ மனம் திரும்ப மாட்டாயோ. உலக வாழ்க்கை பெரியதென்று உறவை மறந்தாயோ, பணம் பதவி பெருமைக்காக உனை இழந்தாயோ. உலக வாழ்க்கை பெரியதென்று உறவை மறந்தாயோ, பணம் பதவி பெருமைக்காக உனை இழந்தாயோ. சிலுவை சுமந்த இயேசுவின் கண்ணீர் உன்னை அழைக்குது, சிலுவை சுமந்த இயேசுவின் கண்ணீர் உன்னை அழைக்குது. திரும்பி வா திரும்பி வா நம் தேவனிடம், திரும்பி வா திரும்பி வா நம் தேவனிடம். மண்ணுக்கு போகும் மனிதா நீ மனம் திரும்ப மாட்டாயோ, மண்ணுக்கு போகும் விசுவாசி மனம் திரும்ப மாட்டாயோ. ஜெபிப்போம். மிகவும் பிரபலியமான தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும், பிரபலியம் என்பது நாம தேடி வைக்கிறது. அறிமுகமே இல்லாத நேற்று கர்த்தருக்குள்ளே பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் நம்ம மண்ணுக்கு தான் போகிறோம். நமக்கு தெரியாது கிறிஸ்து வரும் வேளை நாளிகை தெரியாது. உயிரோடு இருந்து மறுரூபமாக போகிறோமா, மரித்து மண்ணிலிருந்து தான் எழும்ப போகிறோமா? இட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ். பெருமைக்கு சாவோம், வீம்புக்கு சாவோம், மூர்க்கத்துக்கு சாவோம், சோம்பலுக்கு சாவோம், சாக்குப்போக்குக்கு சாவோம். பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அதையும் யோவேல் தான் சொல்லியிருக்கிறார் 3ஆம் அதிகாரத்தில். தகப்பனே தகப்பனே, இந்த ஒரு சிறிய ஐக்கியத்தின் மேல் நீர் வைத்திருக்கிற கரிசனை, எங்கள் நாடி நரம்புகள் எல்லாற்றின் மேல் நம்முடைய கவனம் இருக்கிறது. எங்கள் சிந்தைகள் மேல், எங்களுடைய வாழ்க்கையின் மேல், எங்கள் எதிர்பார்ப்புகள் மேல், நாவில் சொல் புறவாத்துக்கு முன்னாடி அதெல்லாம் தூரத்திலே நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. கர்த்தாவே, ஜனங்களுக்கு இறங்கும். முடிவில்லா ராஜ்யத்தை முடிவிலும் முடிவாக தேட உதவி செய்யும். மனுஷனுடைய கைவேலை இல்லாத நித்திய விட எங்களுக்காக ஆயத்தமானது நீர் கட்டி எழுப்பும்படி ஜீவனில் கற்களாமுடைய கரத்தில் இருக்கிறோமே என்பதை அறிந்து எங்களிடத்தில் ஜீவன் தங்கியிருக்க உதவி செய்யும். உயிரோடு இருந்த செத்தவர்கள் என்ற பெயர் எங்கள் மேல் வந்துவிடாதபடி அந்த அவமான நிந்தை சிறுமைக்கு எங்களை விலக்கி காரும். ஒவ்வொரு ஆண்கள் மேலும் பெண்கள் மேலும், முந்தினவர்கள் பிந்தினவர்கள், மூத்தோர் இளையோர், யுவதிகள் யுவன்கள் மேல் உடைய வல்லமை இருப்பதாக. உடைய வார்த்தை கீழ்ப்படிந்து இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன். வருகை பரிந்தும் வாழ்வின் முடிய பரிந்தும் எழும்பி பிரகாசிக்க கிருபை தாங்க. இயேசு நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்புங்க அன்பின் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினர்களும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்நியுரியும் ஐக்கியம் உங்களோடு உங்கள் பிள்ளைகளோடு மூலமாய் ஆண்டவரை அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வருகை மட்டுமாய் இருப்பதாக. அல்லேலூயா.